അല്പനേര ചിന്തയ്ക്കായി கொஞ்ச நேரம் தியானத்திற்காக യെശയ്യാ പ്രവചനം 60-ാം അധ്യായം. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் அதனுடைய 60வது அதிகாரம் അതിന്റെ 2 മുതൽ 5 വരെയുള്ള വചനങ്ങൾ വായിക്കാം. 2 முதல் 5 வரை உள்ள வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்ச இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்துப் பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமார்த்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும், ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். കണ്ണടയ്ക്കാം, പ്രാർത്ഥിക്കാം. கண்களை மூடி ஜெபிக்கலாம். എല്ലാവരും വേദപുസ്തകം തലയ്ക്ക് മീതെ ഉയർത്തി പിടിച്ചാട്ടെ. எல்லாரும் உங்களுடைய வேத புத்தகத்தை தலைக்கு மேலாக உயர்த்தி பிடித்துக் கொள்ளுங்கள். ദൈവത്തോട് പ്രാർത്ഥിച്ചാട്ടെ. தேவனிடத்தில் ஜெபிப்போம். സ്നേഹവാനായ കർത്താവേ, அன்பின் கர்த்தாவே, ഈ നല്ല രാത്രികാലത്തിനായി സ്തോത്രം. இந்த நல்ல இரவு நேரத்திற்காக ஸ்தோத்திரம். ഞങ്ങളോട് സംസാരിക്കണമേ കർത്താവേ. எங்களோடு பேசுவீராக ஆண்டவரே. ഒരു മനുഷ്യ ശബ്ദം ഞങ്ങൾക്ക് വേണ്ട. ஒரு மனுஷனுடைய சத்தம் எங்களுக்கு வேண்டாம். ദൈവം ഞങ്ങളോട് സംസാരിക്കണമേ. தேவனே எங்களோடு நீர் பேசுவீராக. വചനം ആരാണ് ഉയർത്തിപ്പിടിച്ചിട്ടുള്ളത്? இந்த வேதத்தை யாரெல்லாம் உயர்த்தி பிடித்திருக்கிறார்களோ അവരെല്ലാം സൗഖ്യം പ്രാപിച്ചിട്ടുണ്ട്. எல்லோரும் சுகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். അവരെല്ലാം വിടുതൽ പ്രാപിച്ചിട്ടുണ്ട്. அவர் எல்லோரும் விடுதலையை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ഇന്ന് രാത്രി ഞങ്ങളോട് സംസാരിക്കണം. இந்த இரவு எங்களோடு நீர் பேசுவீராக. നിങ്ങളുടെ അടിപ്പിടരാൽ സൗഖ്യത്തെ അയക്കണം. ஆண்டவரே, காயங்களினால் எங்களுக்கு தழும்புகளினால் சுகத்தை அனுப்புவீராக. യേശുവിൻ നാമത്തിൽ. இயேசுவின் நாமத்தில். ആമേൻ. ஆமென். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. കരങ്ങളെ ഉയർത്തി ഒരിക്കൽ കൂടി ദൈവത്തിന് സ്തോത്രം. கரங்களை உயர்த்தி ஒரு முறை கூட தேவனை ஸ்தோத்தரிப்போம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഒന്നാമത്തെ വചനം പറയുന്നത് എഴുന്നേറ്റ് പ്രകാശിക്കാം. அதுல 1வது வசனம் சொல்கிறது, எழும்பி பிரகாசி, നിന്റെ പ്രകാശം വന്നിരിക്കുന്നു. உன் ஒளி வந்தது, യഹോവയുടെ തേജസ്സും നിന്റെ മേൽ ഉദിക്കും. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നമ്മൾ എഴുന്നേറ്റ് പ്രകാശിക്കാൻ സമയമായി. நாம் எழும்பு பிரகாசிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഇതാണ് റൈറ്റ് ടൈം. இதுதான் சரியான நேரம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. എഴുന്നേറ്റ് പ്രകാശിക്കേണ്ട സമയമാണ്. எழும்பி பிரகாசிக்க வேண்டிய நேரம். യഹോവയുടെ തേജസ് നിന്റെ മേൽ ഉദിക്കും. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. അന്ധകാര ഭൂമിയെയും இதோ இருள் பூமியையும் കൂരിട്ട് ജാതികളെയും മൂടുന്നു. காரிருள் ஜனங்களையும் மூடும். നിന്റെ മേലോ യഹോവ ഉദിക്കും. ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். അവന്റെ തേജസ് നിന്റെ മേൽ പ്രത്യക്ഷമാകും. அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ജാതികൾ നിന്റെ പ്രകാശത്തിലേക്ക്, உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகளும் രാജാക്കന്മാരും വരും. உதிக்கிற உன் ஒளியிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். നീ തല പൊക്കി ചുറ്റിലും നോക്കുക. நீங்கள் தலையை உயர்த்தி சுற்றிலும் ஏறெடுத்து பாருங்கள். അപ്പൊ നമുക്ക് കാണാൻ കഴിയും. அப்போ நாம் பார்க்க முடியும், അവരെല്ലാവരും കൂടെ ഒരുമിച്ച് വരുന്നു. அவர்கள் எல்லோரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. 5 അപ്പോൾ നീ കണ്ട് ശോഭിക്കും. 5வது வசனம், அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். നിന്റെ ഹൃദയം വികസിക്കും. உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். സമുദ്രത്തിലെ ധനം നിന്റെ അടുക്കൽ വരും. கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாய் திரும்பும். ജാതികളുടെ സമ്പത്ത് നിന്റെ അടുക്കൽ വരും. ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்துக்கு வரும். ഇതാണ് സഭയ്ക്കുള്ള ദൂത്. இதுதான் சபைக்குரிய தீர்க்க தரிசன வார்த்தைகள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. 2026 ജാതികളെ കൂട്ടുന്നൊരു അഭിഷേകം, புறஜாதி ஜனங்களை கூட்டி சேர்க்கிற ஒரு அபிஷேகம் ഇതിനകത്ത് വ്യാപരിക്കുന്നു. இதற்குள்ளே அசைவாடி கொண்டிருக்கிறது. അതിന് ദൈവം നിങ്ങളെയാണ് ഉപയോഗിക്കാൻ പോകുന്നത്. அதற்காக தேவன் உங்களை தான் பயன்படுத்த போகிறார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ജാതികളെ കൂട്ടുന്ന ഒരു അഭിഷേകം, புறஜாதி ஜனங்களை கூட்டி சேர்க்கிற ஒரு அபிஷேகம், സമുദ്രത്തിലെ നന്മ അനുഭവിക്കുന്ന വർഷം, கடற்கரையின் நன்மையை அனுபவிக்க கூடிய வருஷம். ഹല്ലേലൂയ. വായിക്കാം യെശയ്യാ പ്രവചനം 9-ാം അധ്യായം. வாசிக்க கேட்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 9வது அதிகாரம். അതിന്റെ 1-2 വചനങ്ങൾ വായിക്കാം. அதுல 1-2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும்
நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருட்டி இருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை ஆகிலும் யோர்தான் நதியோரத்தில் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாகிய அந்த தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ഇവിടെ നമുക്ക് ഇരുട്ടിൽ നടക്കുന്ന ജനത്തെ കാണാൻ കഴിയും. இந்த வசனத்தில் நாம் இருளிலே நடக்கிற ஜனங்களை நம்மால் பார்க்க முடிகிறது. അവർ വെളിച്ചത്തെ കാണുകയാണ്. அவர்கள் வெளிச்சத்தை பார்க்கிறார்கள். ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. ഇതിന്റെ സിമിലാരിറ്റി ആയിട്ടുള്ള മറ്റൊരു വചനം വായിക്കാം. മത്തായിയുടെ സുവിശേഷം 4-ാം അധ്യായം അതിന്റെ 12 മുതലുള്ള വചനങ്ങൾ വായിക്കാം. മാത്യു ചാപ്റ്റർ 4:12 വേഴ്സ്. ஆமென். மத்தேயு சுவிசேஷம் 4-வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து வாசிக்கும்போது இதே போலுள்ள சில காரியத்தை ஒரே போல நம்மால பார்க்க முடியும். யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு போய் நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லையில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர் தாகுமிலே வந்து வாசம் பண்ணினார். கடற்கரை ஆகிலும் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. ഇവിടെ 3 ദേശത്തെ നമുക്ക് കാണാൻ കഴിയും. நம்மால் 3 தேசங்களை பார்க்க முடிந்தது. സെബുലൂൻ, നഫ്താലി, ഗലീല. செபுலோன், நப்தலி, கலிலேயா. ഇവരെ ഇരുട്ടിൽ നടക്കുന്ന ജനമാണ്. இந்த இடத்தில் உள்ள ஜனங்கள் இருளிலே நடக்கிற ஜனங்கள். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. യെശയ്യാ പ്രവചനത്തിൽ ഇരുട്ടിൽ നടന്ന ജനം, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் இருளிலே நடந்த ஜனங்கள். മത്തായിയിൽ വന്നപ്പോൾ ഇരുന്നുപോയി. மத்தேயு சுவிசேஷத்துக்கு வந்தபோது அவர்கள் இருந்து விட்டார்கள். ഇരുട്ടിൽ ഓടിയാലും നടന്നാലും ഇരുന്നാലും റിസൾട്ട് ഒന്നാണ്. இருளிலே நடந்தாலும் உட்கார்ந்தாலும் ஓடினாலும் அதற்குரிய பதில் எல்லாமே ஒன்றுதான். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ഇരുട്ടിൽ നമ്മൾ എന്ത് ചെയ്തിട്ട് ഒരു കാര്യമില്ല. இருளிலே நாம் எந்த கிரியை செய்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. പലരും ബിസിനസ് ചെയ്തിട്ട് പരാജയപ്പെട്ടതിന്റെ കാരണം ഒരു ബിസിനസ്സിനകത്ത് മുഴുവൻ ഇരുട്ടാണ്. அநேகர் தொழில் செய்தும் வியாபாரம் செய்தும் தோல்வி அடைந்ததற்குரிய காரணம் என்னவென்றால் அவர்கள் இருள் நிறைந்த ஒரு அனுபவத்தில் தான் அதை செய்திருக்கிறார்கள். പറയാ, ഞാൻ ബിസിനസ് നല്ലവണ്ണം ചെയ്യുന്നു പാസ്റ്റർ, പക്ഷെ എനിക്കൊരു പ്രോഫിറ്റ് ഇല്ല. சிலர் சொல்லுகிறார்கள், பாஸ்டர் நல்ல கடின உழைப்பை செய்து என்னுடைய தொழிலை செய்கிறேன், ஆனால் எந்த லாபமும் எனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லுகிறார்கள். കാരണം നീ ഈ ഇരുട്ടിലാണ് ബിസിനസ് ചെയ്യുന്നത്. ஏனென்றால் நீங்கள் இருளுக்குள்ளே இருந்து நீங்கள் தொழிலை செய்கிறீர்கள். പാസ്റ്റർ നല്ലവണ്ണം മിനിസ്റ്റർ ചെയ്യുന്നു, എനിക്ക് വളരാൻ കഴിയുന്നില്ല. பாஸ்டர் நல்லா ஊழியம் செய்கிறேன், ஆனால் என்னால வளரவே முடியல. ഇരുട്ട് വിട്ട് മാറുന്നില്ല. ஏனென்றால் இருள் இன்னும் விட்டு விலகவில்லை. നല്ല പഠിക്കുന്നുണ്ട്, പക്ഷെ എക്സാം വരുമ്പോൾ ഞാനെല്ലാം മറന്നു പോകുന്നു, நல்லா പഠിക്കാൻ പറ്റുന്നില്ല. நல்லா படிக்கிறான், ஆனா எக்ஸாம் வரும்போது பரீட்சை வரும்போது என்னால அதை எழுதி பாஸ் ஆக முடியல. ஏனென்றால் நான் இருளில் இருக்கிறேன். ഞാൻ നല്ല അധ്വാനിക്കുന്നു, ക്യാഷ് എല്ലാം പല വഴിയായിട്ട് ചെലവായി പോകുന്നു. நான் நல்ல கடின உழைப்பை செய்கிறேனால் சம்பாதிக்கிற காசுகள் பல வழிகள் வீணாகி போகிறது. இருள். കണ്ടോ, എല്ലാവരും പറഞ്ഞു ഇരുട്ടിൽ ഇരുന്നാലും ഇരുട്ടിൽ നടന്നാലും ഇരുട്ടിൽ ഓടിയാലും റിസൾട്ട് ഒന്നാണ്. இருளிலே இருந்தாலும் இருளிலே ஓடினாலும் இருளிலே அவன் நடந்தாலும் அதனுடைய பதில் ஒன்றுதான். അതുകൊണ്ടാണ് യെശയ്യാ പ്രവചനം 60-ാം അധ്യായത്തിൽ പറഞ്ഞത്. அதனாலதான் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60வது அதிகாரம் சொல்லுகிறது, എഴുന്നേൽക്ക. நீ எழும்பு. എവിടെ നിന്ന് എഴുന്നേൽക്കാൻ? எங்கிருந்து எழும்ப வேண்டும்? നമ്മൾ എഴുന്നേൽക്കാൻ ആഗ്രഹിക്കുന്നത്, അയ്യോ പ്രസംഗം തീരുമ്പോഴാണ് എഴുന്നേൽക്കാൻ ആഗ്രഹിക്കുന്നത്. அவன் நாம என்ன விரும்புறோம் அப்படின்னா பிரசங்கம் முடிஞ்சாதான் எழும்பணும் அப்படின்னு நினைக்கிறோம். எப்போ பிரசங்கம் முடியுமோ அப்போ எழுந்திட்டு வீட்டுக்கு போவா. எப்போ பிரசங்கம் முடியும் அப்போ எழுந்திருச்சு வீட்டுக்கு போகணும். ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. പ്രൈസ് ദി ലോർഡ്. ആമേൻ. ഇരുട്ടിൽ നിന്ന് എഴുന്നേൽക്കാനാണ് വചനം പറയുന്നത്. ഇരുട്ടിൽ നിന്ന് എഴുന്നേൽക്കാൻ വചനം പറയുന്നു. இருளை விட்டு எழும்பும்படியாகத்தான் வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. ഇരുട്ടിലിരിക്കുന്നതും പന്നിക്കൂട്ടിനകത്തിരിക്കുന്നത് സെയിം ആണ്. இருளிலே இருப்பதும் பன்னி கூட்டத்துக்குள்ள இருப்பதும் சமமானதாக இருக்கிறது. എപ്പോഴാണോ കെട്ട കുമാരൻ പിതാവിൽ നിന്ന് ഇറങ്ങിപ്പോയത്, எப்போது இளைய குமாரன் தகப்பனாய் விட்டு தூரமாய் போனானோ, അവൻ വെളിച്ചത്തിൽ നിന്ന് ഇരുട്ടിലേക്കാണ് പോയത്. அவன் வெளிச்சத்தை விட்டு இருளை தேடி சென்றான். ഹല്ലേലൂയ. എന്താ ഹല്ലേലൂയ. സംഭവിച്ചത്? என்ன நடந்தது?
അവന്റെ കയ്യിലിരുന്ന സമ്പത്ത് മുഴുവനും പോയി. அவன் கையில் இருந்ததான சகல ஐஸ்வர்யங்களும் இழந்து விட்டான். അവന്റെ കയ്യിൽ ക്യാഷ് ഉണ്ടായിരുന്നത് കൊണ്ട് കുറെ കൂട്ട് കിട്ടി. இவன் கையில கொஞ்சம் காசு இருந்ததுனால அவனுக்கு நட்புகள் கிடைத்தது. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ക്യാഷ് കണ്ടു വരുന്ന സുഹൃത്തുക്കൾ, பணத்தை பார்த்து வருகிற நண்பர்கள் റിയാലിറ്റി അല്ല, அவங்க உண்மையான நண்பர்களே அல்ல, അത് ഫേക്ക് ആണ്, அது பொய். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നിന്റെ പണം തീരുമ്പോൾ ഓരോരോ ഫ്രണ്ട്സ് ആയി മാറിപ്പോകും. உங்களுடைய பணம் குறைய குறைய ஒவ்வொரு நண்பராய் உங்களை விட்டு பிரிந்து விடுவார்கள். കയ്യിൽ പണം ഇരിക്കുമ്പോൾ നിങ്ങൾ ഒരുപാട് മറ്റുള്ളവർക്ക് വേണ്ടി ചെയ്യും. உங்க கையில காசு இருக்கும்போது நீங்கள் அநேக காரியங்களை மற்றவர்களுக்கு நீங்கள் செய்வீர்கள். നിങ്ങൾക്ക് പണം ഇല്ലാതെ വരുമ്പോൾ, ஆனால் எப்போது உங்களுக்கு பணம் இல்லாத நிலை வருமோ, ഒരു ലൈം ജ്യൂസ് പോലും വാങ്ങി തരാൻ ആരും ஒரு കാണത്തില്ല. எலுமிச்சை ஜூஸ் கூட உங்களுக்கு வாங்கி கொடுக்கிறது யாரும் இருக்க ഒരു மாட்டாங்க. കാലി ടീ പോലും വാങ്ങി തരാൻ ആരും കാണത്തില്ല. ஆமே, ஒரு டம்ளர் டீ வாங்கி கொடுக்க யாரும் உங்களுக்கு இருக்க மாட்டாங்க. വേണമെന്ന് പോലും ചോദിക്കത്തില്ല. வேண்டுமா என்று கூட கேட்க மாட்டார்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഈ ധൂർത്തപുത്രന്റെ കയ്യിൽ എല്ലാം ഉണ്ടായിരുന്നു. தேலையகுமாரனுடைய கையில எல்லாமே இருந்தது. അവൻ എപ്പോഴാണ് വെളിച്ചത്തിൽ നിന്ന് ഇരുട്ടിലേക്ക് ഇറങ്ങിയത്? அவன் எப்போது வெளிச்சத்தை விட்டு விட்டு இருளுக்கு நேராக சென்றானோ, അവന്റെ കയ്യിലിരുന്ന പണം മുഴുവനും നഷ്ടപ്പെട്ടു. அவன் கையில் இருந்த சகல பணமும் இழந்து போனான். വീണ്ടും പണത്തിന് വേണ്ടി പിതാവിൽ നിന്ന് കിട്ടിയ എല്ലാ പ്രോപ്പർട്ടിയും വിറ്റു. ஆமென். மறுபடியும் தனக்கு பணம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி தகப்பனார் தனக்கு கொடுத்த சகல சொத்து விகிதத்தையும் அவன் விற்று அழித்து விட்டான். വാച്ച് ഊരി വിറ്റു. அவனுடைய வாட்சை கழற்றி விற்றான். മൊബൈൽ വിറ്റു. அவனுடைய மொபைலை விற்றான். എന്തിനേറെ പറയുന്നു, വിലപിടിപ്പുള്ള വസ്ത്രം വരെ വിറ്റു. ஏன் அதிகமாய் சொல்ல வேண்டும், அவன் உடுத்திருந்த மதிப்புக்குரிய உடைகளை வரையும் விற்று விட்டான். അവസാനം ആഹാരത്തിന് വേണ്ടി പന്നിയുടെ പാത്രത്തിൽ കൈയിടേണ്ടി വന്നു. கடைசியாக அவன் உணவுக்காக பன்றிக்கு கிடைக்க வேண்டிய அந்த தவிட்டு பாத்திரத்தில் கையிட வேண்டிய சூழ்நிலை வந்தது. ഇരുട്ടിനകത്ത് പോകുന്നവന്റെ അവസ്ഥ ഇതാണ്. இருளுக்குள்ளே போக வேண்டும் என்று விரும்புகிறவருடைய நிலை இதுதான். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഈ ശബ്ദം ധൂർത്തപുത്രൻ കേൾക്കുകയാണ്. இந்த சத்தத்தை இந்த இளைய குமாரன் கேட்கிறான். Go forward. நீ எழுந்து செல். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. യിരെമ്യാ പ്രവചനം 18 അധ്യായം 1 മുതൽ 6 വരെ വായിക്കുമ്പോൾ നമുക്ക് കാണാൻ കഴിയും. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 18 1 முதல் 6 வரை வாசிக்கும் போது நம்மால அங்க பார்க்க முடிகிறது. അവിടെ ഒരു പാത്രം ചീത്തയായി പോവുകയാണ്. அங்கே ஒரு பாத்திரம் அது கெட்டு போகிறது. ഒരു വെസൽ, അത് മനുഷ്യനെ കാണിക്കുന്നു. அது ஒரு பாத்திரம், ஆகவே அந்த பாத்திரம் மனுஷனை காண்பிக்கிறது. അവൻ ചീത്തയായി പോയി. அது கெட்டு போயிற்று. അതിന്റെ കാരണം, அதனுடைய காரணம் ഇരുള്. இருள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ചീത്തയായ പാത്രത്തിന് എന്ത് ചെയ്തു? அவன் கெட்டு போன பாத்திரத்தை அந்த குயவன் என்ன செய்தான்? ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ചീത്തയായി പോയ പാത്രം എന്ന് പറഞ്ഞാൽ, கெட்டு போன பாத்திரம் என்று சொன்னால் യൂസ്ലെസ്, அது உபயோகப்படுத்த முடியாதது. എപ്പോഴാണ് നീ ഇരുളിലിരിക്കുന്നത്, எப்போது நீங்கள் இருளில் இருக்கிறீர்களோ, നീ യൂസ്ലെസ് വെസലായി മാറും. நீங்கள் பிரயோஜனமற்ற ஒரு பாத்திரமாக மாறிவிடுவீர்கள். ആ കുശവൻ എന്ത് ചെയ്തെന്നറിയാമോ? அந்த குயவன் என்ன தெரியுமா செய்தார்? അവൻ ജന്നൽ വഴി ആ പാത്രത്തെ എടുത്ത് എറിഞ്ഞു. அந்த பாத்திரத்தை ஜன்னல் வழியாக தூக்கி எறிந்து விட்டார். വീണ് ഉടഞ്ഞുപോയി. அது விழுந்து உடைந்து போனது. ഇന്ന് രാത്രി ഉടഞ്ഞിരിക്കുന്ന ആരെങ്കിലും ഉണ്ടോ? இந்த இரவிலே உடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிற யாராவது இருக்கீங்களா? ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അത് നീ ഇരുളിൽ ഇരുന്നത് കൊണ്ടാണ് നീ ഉടഞ്ഞു പോയത്. நீங்கள் இருளில் இருந்ததனால தான் உடைந்து போனீர்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ചീത്തയായി മാത്രമല്ല, ഇപ്പൊ വീണ് ഉടഞ്ഞു പോയി. கெட்டுப்போன பாத்திரங்கள் விழுந்து உடைந்து போனது. ഉടയുമ്പോ നിനക്ക് ആശ്വാസമല്ല കിട്ടുന്നത്. உடையும் போது உங்களுக்கு ஆறுதல் கிடைக்காது. പലരും നിന്നെ ചവിട്ടും. அநேகர் உங்களை மிதிப்பார்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. എന്റെ ഒരു വ്യാഖ്യാനത്തിൽ ഞാൻ പറയാം. ஆமென். என்னுடைய ஒரு வியாக்கியானத்தில் நான் சொல்லுகிறேன், ഈ വീണ് കിടന്ന ഈ പാത്രത്തിൽ മനുഷ്യർ ചവിട്ടി, പലവിധമായ മനുഷ്യർ ചവിട്ടി. விழுந்து போன அந்த பாத்திரத்துக்கு மேலே அநேக மனிதர்கள் தங்கள் காலினால் மிதித்தார்கள். കുതിരകൾ ചവിട്ടി, குதிரைகள் மிதித்தது. ഒട്ടകങ്ങൾ ചവിട്ടി, ஒட்டகங்கள் மிதித்தது. കഴുതകൾ ചവിട്ടി, கழுதைகள் மிதித்தது. ഡോഗ് ചവിട്ടി. ஆமென். நாய் மிதித்தது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പലരും ചവിട്ടി 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 அநேகர் மிதித்து 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 ഇപ്പോൾ അത് പൊടിയായി മാറി. இப்பொழுது அது ஒரு தூளாகவே மாறிவிட்டது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. രാമേൻ പറഞ്ഞാട്ടെ. ராமேன் சொல்லுங்க. ഇന്ന് രാത്രി இந்த இரவிலே തകർക്കപ്പെട്ട് ഉടയപ്പെട്ട് എല്ലാം അവസാനിച്ചു എന്ന് ചിന്തിക്കുന്ന ആരെങ്കിലും ഇന്ന് രാത്രി വചനം കേൾക്കുന്നുണ്ടോ? உடைக்கப்பட்டு உருகுலைக்கப்பட்டு எல்லாமே முடிந்தது என்று சொல்லுகிற நிலையில் இருந்து கொண்டு யாராவது வசனத்தை கேட்கிறீர்களா? പുറന്തള്ളപ്പെട്ട ആരെങ്കിലും വചനം കേൾക്കുന്നുണ്ടോ? புறம்பே தள்ளப்பட்ட நிலையில் இருந்து யாராவது வசனத்தை கேட்கிறீங்களா? ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா.
Praise the Lord. Amen. നമ്മൾ പൊടി ആരും ഷോക്കേഴ്സിൽ വെക്കാറില്ല. Amen. தூளை மண் தூளை யாரும் நம்முடைய ஷோகேஸ்ல கொண்டு போய் வைப்பதில்லை. വയ്ക്കുമോ? யாராவது வைப்பீங்களா? നീ ആരെങ്കിലും കണ്ടു കഴിഞ്ഞാൽ അതിനെ അടിച്ച് ഏതെങ്കിലും തെങ്ങിന്റെ മൂട്ടിൽ കൊണ്ടിടും. ஏதாவது மண்ணை வீட்டுல பார்த்துட்டோம்னா அதை எல்லாம் பக்கமா தூத்து வாரி பெருக்கி அதை எடுத்து நாம தென்னை மரத்துக்கு அடியில போய் போட்டுருவோம். വീട്ടിനകത്ത് വെക്കത്തില്ല. ஆமே, வீட்டுக்குள்ள வைக்க மாட்டோம். ഇപ്പൊ ഈ വെസൽ നല്ല മനോഹരമായി ഷോക്കേഴ്സിൽ ഇരുന്ന വെസൽ എവിടെയായിരിക്കുന്നത്? இப்போ ஷோகேஸ்ல நல்ல அழகாக ஜோடிக்கப்பட்ட நிலைமையில் இருந்த அந்த பாத்திரம் இப்ப எங்க இருக்கு? ഏതോ ഒരു പറമ്പിലെ, ஏதோ ஒரு ஆமென் ஹல்லேலூயா வெள்ள கொள்ளையில இருக்கு. ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியில കിടക്കുക. ஏதோ ஒரு நிலத்துல தரையில அது விழுந்து கிடக்கு. ഇതാണ് പിതാവിൽ നിന്ന് അകന്നുപോയ പയ്യന്റെ അവസ്ഥ. இதுதான் தன் தகப்பனை விட்டு தூரமாய் போன இளைய குமாரனுடைய நிலை. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ഈ ഇളയ കുമാരനെയും ഈ തകർന്ന വെസലിനെയും നമുക്കൊന്ന് കണക്ട് ചെയ്യാം. இந்த இளைய குமாரனையும் கெட்டு போன உடைக்கப்பட்ட இந்த பாத்திரத்தையும் நாம ஒத்து பார்க்கலாம். സെയിം அதே போலதான் യെശയ്യാവ് 18:1 മുതൽ 6 വരെ കാണുന്നത് കെട്ടകുമാരനെ കുറിച്ചുള്ള സ്റ്റോറി തന്നെയാണ്. எரேமியா 18வது அதிகாரம் 1 முதல் 6 வரை உள்ள சொல்லப்பட்ட அந்த வசனங்கள் இளைய குமாரனை குறித்து, கெட்டு போன கெட்ட குமாரனை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தைகளா இருக்கிறது. പിതാവിന്റെ കയ്യിൽ മനോഹരമായി ഇരുന്ന വെസൽ, தகப்பனாருடைய கையில மிகவும் அழகாக தோற்றமளித்து இருந்ததான அந்த பாத்திரம் കെട്ടുപോയി, ചീത്തയായി പോയി, கெட்டு போனது. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ഒരു ആമേൻ പറഞ്ഞാ. ஆமென் சொல்லுங்க. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പ്രസൻസിൽ ഇരുന്നവൻ, പ്രസൻസിൽ ഇരുന്നവൻ, பிரசன்னத்தில் இருந்தவன் കണ്ടോ? പിതാവിന്റെ അടുത്ത് പ്രസൻസിൽ, ദൈവ സാന്നിധ്യത്തിൽ ഇരുന്നവൻ, பிதாவின் அருகே, தகப்பனுக்கு அருகே தேவனுடைய பிரசன்னம் நிறைந்தவனாய் இருந்தவன். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ പിടിച്ചിട്ട് പറഞ്ഞേ, உங்க பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, നീ എപ്പോഴാണ് ദൈവത്തോട് ചേർന്നിരിക്കുന്നത്? நீங்கள் எப்போது தேவனோடு இணைந்தவர்களாய் இருக்கிறீர்களோ, നീ ദൈവത്തിന്റെ പ്രസൻസിനകത്താണ് ഇരിക്കുന്നത്. நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே இருக்கிறீர்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഈ പിശാച് ആരെയാണ് ടാർഗറ്റ് ചെയ്യണേന്ന് അറിയാമോ? இந்த பிசாசு யாரை குறிவைத்து தாக்குகிறான் என்று உங்களுக்கு தெரியுமா? പ്രസൻസിൽ ഇരിക്കുന്നവനെയാണ് ടാർഗറ്റ് ചെയ്യുന്നത്. யார் ஒருவர் பிரசன்னத்தில் இருக்கிறார்களோ அவர்களை குறிவைத்து தான் இந்த பிசாசு தாக்குகிறான். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். തണ്ണി അടിച്ച് നടക്കുന്നവനെ പിശാചിന് വേണ്ട. தண்ணி அடிச்சிட்டு சுத்திட்டு இருக்கிறவன பிசாசுக்கு தேவையில்லை. ആഴ്ചയിൽ എല്ലാ ദിവസവും സിനിമ തിയേറ്ററിൽ കയറി ഇറങ്ങുന്നവനെ പിശാചിന് വേണ്ട. வாரத்துல எல்லா நாளும் சினிமா தியேட்டருக்கு போய் இறங்குகிறவனே பிசாசுக்கு தேவையில்லை. അവിടെ എവിടെയോ പാർക്കിൽ ചുറ്റി നടക്കുന്നവനെ പിശാചിന് വേണ്ട. அங்க இங்கேயோ பார்க்க தேடி சுத்தி அலைகிறவன் பிசாசுக்கு தேவையில்லை. ബൈബിൾ വായിക്കുന്നവനെ, வேதத்தை வாசிக்கிறவன், പ്രാർത്ഥിക്കുന്നവൻ, ஜெபிக்கிறவன், നല്ല വർഷിപ്പ് ലീഡ് ചെയ്യുന്നവൻ, நல்ல ஆராதனை நடத்துகிறவன், നല്ല റെവലേഷൻ പറയുന്നവൻ, நல்ல வெளிப்பாட்டை பேசுகிறவன், ദൈവ അഭിഷേകത്തിൽ തീഷ്ണതയോടെ നിൽക്കുന്നവനെയാണ് പിശാച് ടാർഗറ്റ് தேவ ചെയ്യുന്നത്. அபிஷேகத்தில் நல்ல உற்சாகமாய் வைராக்கியமாய் இருக்கிறவனை தான் இந்த பிசாசு குறிவைக்கிறான். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ദൈവത്തിന്റെ അടുക്ക് നിന്ന് ഈ മകന്റെ മേൽ പിശാച് കയറുകയാണ്. ஆமென். தேவனிடத்தில் அருகே இருந்ததை இந்த மகனுக்குள்ள பிசாசு உள்ளே வருகிறான். പിശാച് കയറിയപ്പോൾ എന്താ തോട്ട് വരുന്നത്? பிசாசு உள்ளே வந்தபோது அவனுக்குள்ள வரக்கூடிய சிந்தை என்ன தெரியுமா? പ്രസൻസ് മാറി പൊസിഷനായി. இவனுக்கு இங்க பிரசன்னத்தை இழந்து பதவியை தேடி ஓடுகிறான். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പിശാച് അകത്ത് കയറിയപ്പോ பிசாசு உள்ளே நுழைந்து வந்தபோது അവൻ പ്രസൻസിനെ വിട്ട് പൊസിഷനിലോട്ട് കയറാൻ പോകും. இவன் பிரசன்னத்தை விட்டு பதவிக்கு பின்னால ஓடுகிறான். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അപ്പോഴാണ് അവന്റെ വാ കൊണ്ട് പറയുന്നത്, அப்போதுதான் அவன் தன் வாயை திறந்து சொல்லுகிறான், എന്റെ പ്രോപ്പർട്ടി എഴുതി തരണം. என் சொத்தை எனக்கு எழுதி கொடுக்கணும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. Give me my property. என்னுடைய சொத்தை எனக்கு எழுதி கொடுங்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. Praise the Lord. ஆமென். ഇതല്ലേ ലൂസിഫറിന്റെ മേൽ നടന്നത്? இதுதானே இதே கிரியை தானே லூசிபருக்கு மேலே நடந்தது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഈ പല വർണ്ണങ്ങളാൽ സൃഷ്ടിക്കപ്പെട്ട ഒരു ഏഞ്ചൽ ലൂസിഫറാണ്. பல வர்ணங்களால் கலர்ஃபுல்லாக ஆமென் உருவாக்கப்பட்ட ஒரு தூதன் தான் இந்த லூசிபர். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. Praise the Lord. ஆமென். ബ്ലൂ, ഗ്രീൻ, ഡിഫറന്റ് മഴവില്ലിന്റെ കളറിൽ അവനെ സൃഷ്ടിച്ചു വെച്ചിരിക്കുന്നു. வானவில் இருக்கக்கூடிய அந்த நிறத்துல தூதனை அந்த லூசிபரை தேவன் படைத்தார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അഹങ്കാരം കേറിയിട്ട് அவனுக்குள்ள தலைகணம் வந்து അവൻ പറഞ്ഞു ദൈവത്തിന്റെ സിംഹാസനത്തിൽ കയറി ഇരിക്കണമെന്ന് ആഗ്രഹിച്ചു. தேவனுடைய சிங்காசனத்துல நான் உட்கார விரும்புறேன்னு அவன் விரும்பினான். അവനെ ദൈവം വെട്ടി താഴെയിട്ടു. அவனை தேவன் வெட்டி கீழே தள்ளிவிட்டார். അവന്റെ അന്ന് മുതൽ അവൻ തുടങ്ങിയതാണ് ഇവനെ പോലെ എല്ലാവരും ആകണം. அவன் அன்று முதலாக அவன் தொடங்கினான் எல்லாரே இவனை போலவே மாற வேண்டும் என்று சொல்லி கேரக்டர் இன்ஜெக்ட் ചെയ്യണം. ஏன்
சுபாவத்தை அவனுக்குள்ள செலுத்தணும்னு அவன் நினைச்சான். എപ്പോഴാണോ ലൂസിഫറിന്റെ സ്പിരിറ്റ് ഒരുത്തന്റെ അകത്ത് വരുന്നത്, எப்போது லூசிபர் அவனுடைய ஆவியை தனக்குள் ஒருவனுக்குள் செலுத்துகிறானோ, പിന്നെ അവന് പൊസിഷന്റെ ആഗ്രഹമായിരിക്കും. அதுக்கப்புறம் அந்த மனுஷர்களுக்கு பதவியை குறித்த எண்ணம் தான் ஓடிக்கொண்டிருக்கும். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. എനിക്ക് ആ പ്രോപ്പർട്ടി വേണം, எனக்கு அந்த நிலம் வேணும், ആ ഷെയർ വേണം, அந்த சொத்து எனக்கு வேணும், എനിക്ക് നമ്പർ 1 ആവണം, நான் நம்பர் 1 மாறணும். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ഇതാണ് ഇളയ പയ്യന്റെ മേൽ നടന്നത്. இதுதான் நிலைய குமாரனுக்கு மேல் நடந்த ஒரு காட்சி. ഈ ചിന്ത എപ്പോഴാണോ വന്നത്, இந்த சிந்தை எப்பொழுது அவனுக்கு வந்ததோ ചീത്തയായി പോയി, அவன் கெட்டு போனான். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. കെട്ടുപോയവൻ അവസാനം എന്തായി? கெட்டு போனவனுக்கு நடந்தது கடைசில என்ன? വഴിയെ പോയവനെല്ലാം ചവിട്ടി, வழியில போனவெல்லாம் வந்து மிதிக்க ஆரம்பிச்சான். വഴി അങ്ങോട്ടും ഇങ്ങോട്ടും പോയവനെല്ലാം ഇവനെ ചവിട്ടിട്ടാ அங்க இங்க போயிட்டு இருக்கவெல்லாம் வந்து இவனை மிதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ഇവനിപ്പോ പൊടിയായി, இப்ப இவன் தூளாக மாறிவிட்டான். അതിന്റെ അർത്ഥം அதனுடைய பொருள் ഇവനെ വീട്ടിൽ കയറ്റാൻ കൊള്ളാത്തവനായി മാറി, வீட்டுல ஏத்துறதுக்கே சரியில்லாதவனா மாறிட்டான். എന്താ പൊടിയെ നമ്മളെടുത്ത് വീട്ടിൽ കൊണ്ടുവയ്ക്കാത്ത? ஏன் நம்ம மண்ணு தூளை எடுத்து தூசி எடுத்து நம்ம ஏன் வீட்டுல வைக்கிறது இல்ல? ആ പൊടിയെ വീട്ടിൽ കൊണ്ടുവച്ചാൽ, அந்த பொடியை வீட்டுல எடுத்து போய் வச்சா ആ വീട്ടിനകത്തിരിക്കുന്ന എല്ലാവർക്കും അലർജി ഉണ്ടാവും. அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் அலர்ஜியே உண்டு பண்ணிடும். അത് ശ്വാസകോശത്തിന് ഡാമേജ് ആണ്, அது சுவாச குழாய்க்கு சுவாசத்திற்கு ரொம்ப கெடுதி. ഈ പൊടി വെളിയിലാ കിടക്കേണ്ടത്, இந்த தூள் மண் வெள்ளதான் இருக்கணும். ഇവൻ ഇപ്പൊ അവിടെ കിടന്ന് കരയ. இப்போ வெள்ள கிடந்து கொண்டு இவன் அழுது ആ கொண்டிருக்கிறான். ഇളയ പയ്യനും ഈ വെസൽ ഇപ്പൊ വെളിയിൽ കിടന്ന് കരയ. இளைய மகனும் இந்த பாத்திரம் வெள்ள கிடந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறது. എന്റെ ജീവിതം പോയി, என் வாழ்க்கையே போயிடுச்சு, ഇനി രക്ഷയില്ല, என்னால தப்பிக்க முடியல. അയ്യോ ഇനി എന്റെ മര്യാദയ്ക്ക് ദൈവത്തിന്റെ വാക്ക് കേട്ട് അനുസരിച്ച് അവിടെ ഇരുന്നാ മതിയായിരുന്നു. ஒழுங்கா மரியாதையா தேவனுடைய வார்த்தையை கேட்டு நான் ஒழுக்கமுள்ளவனா இருந்திருக்கலாமே. എല്ലാവരും എന്നെ പുകഴ്ത്തുമായിരുന്നു, எல்லாரும் என்ன புகழ்ந்திருப்பார்களே. പാത്രം പറയും, മര്യാദയ്ക്ക് ഞാൻ അവിടെ ഇരുന്നിരുന്നു എങ്കിൽ. ஆமென். அந்த பாத்திரம் சொல்லுவோம், நான் ஒழுங்கா அங்க இருந்திருந்தா എല്ലാവരും എന്നെ നോക്കി നല്ലത് പറയുമായിരുന്നു, எல்லாரும் என்ன பார்த்து வர்ணித்திருப்பார்கள், நல்ல காரியங்களை சொல்லி இருப்பார்கள். ഇളയ പുത്രനും ഇങ്ങനെയാ പറഞ്ഞത്, இளைய குமாரன் இப்படிதான் சொன்னான், പിതാവിന്റെ അടുക്കൽ ഇരുന്നിരുന്നു എങ്കിൽ, பிதாவினிடத்தில் தகப்பனிடத்தில் நான் இருந்திருப்பேனானால் എനിക്ക് നല്ലൊരു മാന്യത ഉണ്ടായേനെ, எனக்கு நல்ல மதிப்பு மரியாதை இருந்திருக்குமே. ഇപ്പൊ എല്ലാവരും എന്നെ ചവിട്ടുന്നു, இப்ப எல்லாரும் என்னை மிதிக்கிறார்கள், എല്ലാവരും എന്നെ തുപ്പുന്നു, எல்லாரும் என்னை மூமிந்து காரி துப்புகிறார்கள், എന്റെ മേൽ അശുദ്ധി വീഴുന്നു, என் மேல் அசுத்தம் விடுகிறது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഇങ്ങനെ ചിന്തിച്ചുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ இப்படி யோசித்துக் கொண்டிருக்கும் போது ഇതാ കുശവൻ എഴുന്നേൽക്കുന്നു, இதோ குயவன் எழுந்து நிற்கிறார். ഹല്ലേലൂയ. ഈ പൊടിയുടെ അടുത്ത് വരുന്നു, இந்த மண்ணுக்கு அருகே வருகிறார். 2 കൈയും കൊണ്ട് അതിനെ വാരി, 2 கையினாலே அதை வாரி அள்ளுகிறார். ഒന്നുപോലും മാറിപ്പോകാതെ, ஒன்று கூட சிந்தி போகாமல் 2 കൈ കൊണ്ട് വാരി 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 2 വാരി கையினாலும் அதை அள்ளி அள்ளி எடுத்து തന്റെ മിഷിലെ ചക്കിൽ കൊണ്ടുവയ്ക്കുകയാണ്. ஆமென். ஆமென். அதில் தன்னுடையதான அந்த திருகையிலே கொண்டு போய் வைக்கிறார். എന്നിട്ട് അതിനകത്ത് വെള്ളം ഒഴിച്ചു. ஆமென். அதற்குள்ளே அவர் தண்ணீரை ஊற்றி, വെള്ളം പരിശുദ്ധാത്മാവിനെ കാണിക്കുന്നു, தண்ணீர் பரிசுத்த ஆவியானவரை காண்பிக்கிறது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. വചനം പറയുന്നു, வசனம் சொல்கிறது, ഒരുവൻ ഒരു വഴി പോകുമ്പോൾ, ஒருவன் ஒரு வழியை போகும்போது അവർ റോങ് വഴി തിരഞ്ഞെടുത്തു. அவன் தவறான வழியை தெரிந்து கொண்டான். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, உங்க பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, നിന്റെ വഴി ശരിയല്ല എങ്കിൽ, உங்க வழி சரியில்லாவிட்டால், നീ പോകുന്ന വഴിയിൽ நீங்க போகிற வழியில் കള്ളന്മാരുണ്ട്, திருடர்கள் இருக்கிறார்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നീ പോകുന്ന വഴി ദൈവഹിതം അല്ല എങ്കിൽ, நீங்க போகிறதான வழியானது தேவ சித்தமில்லாத வழி என்றால், അവിടെ കള്ളന്മാരുണ്ട്, அங்கே கள்ளர்களும் திருடர்களும் இருக்கிறார்கள். അവർ നിന്നെ പിടിക്കും, அவர்கள் உங்களை பிடித்து விடுவார்கள். നിന്റെ കയ്യിലുള്ളതെല്ലാം പിടിച്ചു വാങ്ങും, உங்கள் கையில் இருப்பதை எல்லாம் பிடுங்கிக் கொள்வார்கள். നിന്നെ അടിക്കും, உங்களை அடிப்பார்கள், മുറിവേൽപ്പിക്കും, உங்களை காயப்படுத்துவார்கள். മരിച്ചെന്ന് പറഞ്ഞ് വലിച്ചിട്ടിട്ട് പോകും. ஓ, நீங்கள் மரித்து போனீர்கள் என்று தூக்கி எறிந்து விட்டு சென்று விடுவார்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. മനസ്സിലായോ? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? ഒന്ന് വെസൽ ചീത്തയായി പോയി, ஒன்று பாத்திரம் கெட்டு போனது, ഒരുത്തൻ ஒருவன் പൊസിഷന്റെ പേരും പറഞ്ഞ് അപ്പനെ വിട്ട് ഇറങ്ങിപ്പോയി, பதவிக்கு பேரை சொல்லி பதவிக்காக தகப்பனையே விட்டு விட்டு சென்று விட்டான். വേറൊരുത്തൻ ദൈവഹിതമില്ലാത്ത വഴിക്ക് മൂവ് ചെയ്യുന്നു, வேறொருவன் தேவ சித்தமில்லாத வழியிலே செல்கிறான். 3 പേർക്ക് സംഭവിച്ചത് സെയിം. 3 பேருக்கும் நடந்தது ஒரே காரியம்தான். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ദൈവനെ ദൈവഹിതമില്ലാത്ത വഴി തിരഞ്ഞെടുത്ത് പോയവനെ, இவன் தேவ சித்தமில்லாத ஒரு வழியை தெரிந்து கொண்டு சென்றதினாலே, അല്ലെങ്കിൽ കള്ളന്മാർ അവനെ പിടിച്ച്, கள்ளர்கள் திருடர்கள் அவனை பிடித்து, അവന്റെ സമ്പത്തെല്ലാം വശീകരിച്ചെടുത്ത്, வழிபறி கொள்ளையர்கள் அவனுடையதான சகல ஐஸ்வர்யம் நன்மைகள் எல்லா பணத்தையும் பிடுங்கிக் கொண்டு, അവനെ ഉച്ചന്തല മുതൽ ഉള്ളങ്കാൽ വരെ അടിച്ച് തകർത്ത് മുറിവേൽപ്പിച്ച്, அவனுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் காயப்படுத்தி அவனை ரத்தம் சிந்த வைத்து,
വഴിയരികെ ഇട്ടിട്ട് പോയി. வழியருகே போட்டுவிட்டு சென்றார்கள். താൻ സഹായിക്കുമെന്ന് പ്രതീക്ഷിച്ചവരെല്ലാം കണ്ടിട്ട് കാണാതെ പോയി. அவன் இவர்கள் எல்லாம் எனக்கு உதவி செய்வார்கள் என்று அவன் எதிர்பார்த்தவர்கள் எல்லாம் அவரை பார்த்தும் பார்க்காதது போல அவனை விட்டு சென்றார்கள். സഹായിക്കുമെന്ന് പ്രതീക്ഷിച്ചവരെല്ലാം കാണാത്തതുപോലെ വെക്കളഞ്ഞു. உதவி செய்வார்கள் என்று நினைத்து எதிர்பார்த்தவர்கள் எல்லாம் காணாதவர்களைப் போல சென்று விட்டார்கள். നിന്നെ സഹായിക്കുന്നത് உங்களுக்கு உதவி செய்வது നീ പ്രതീക്ഷിക്കുന്ന വ്യക്തിയല്ല. நீங்கள் எதிர்பார்த்த நபர் அல்ல. നീ പ്രതീക്ഷിക്കാത്ത ഒരു വ്യക്തിയുടെ കരം നിന്റെ മേൽ വരും. நீங்களே எதிர்பார்க்காத ஒரு நபருடைய கரம் உங்களை தேடி வரும். ഏലിയാവ് ചിന്തിച്ചത്, எலியா நினைத்தார், ഞാൻ കെരീതിൽ ഇരിക്കുമ്പോൾ கேரித் ஆற்றங்கரையில் இருக்கும்போது ഏഞ്ചൽസ് വരുമെന്നാ വിചാരിച്ചത്. தூதர்கள் வருவார்கள் என்று நினைத்தார். 4 ദിക്ക് ഏലിയാവ് നോക്കിയാണ്. 4 திசையையும் எலியா தேடி பார்க்கிறார். ബ്രേക്ക്ഫാസ്റ്റ് കഴിക്കേണ്ട സമയമായി. காலை உணவு அருந்த வேண்டிய நேரம் வந்து விட்டது. ഏഞ്ചൽ எங்கே தூதர்கள்? ഗബ്രിയേൽ എവിടെ? கேப்ரியல் எங்கே? മിഖായേൽ എവിടെ? மிகாவேல் எங்கே? അപ്പം എവിടെ? ஆமென். அப்பர் எங்கே? അപ്പം എവിടെ? അപ്പം எங்கே? ഇറച്ചി എവിടെ? ஆமென். இறைச்சி எங்கே? ദൂതന്മാർ നോക്കിയിരിക്കുമ്പോൾ தூதர்கள் பார்த்திருக்கவே വന്നത് കാക്കയായിരുന്നു. வந்தது காகம். നിന്റെ പ്ലാൻ അല്ല ദൈവത്തിന്റെ പ്ലാൻ. உங்கள் திட்டம் தேவ திட்டம் அல்ல. ദൈവത്തിന്റെ പ്ലാൻ വ്യത്യസ്തമാണ്. தேவனுடைய திட்டம் வித்தியாசமானது. നീ സഹായിക്കുമെന്ന് പ്രതീക്ഷിക്കുന്നവർ നിന്നെ സഹായിക്കത്തില്ല. நீங்கள் உதவி செய்வார்கள் என்று நீங்கள் எதிர்பார்த்தவர்கள் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார்கள். അവർ നിന്നെ വിട്ട് മാറിപ്പോകും. அவர்கள் உங்களை விட்டு விட்டு சென்று விடுவார்கள். പ്രതീക്ഷിക്കാത്ത ഒരു വഴി ദൈവം തുറക്കാം. ஆனால் நீங்களே எதிர்பார்க்காத ஒரு வழியை கர்த்தர் திறக்கிறார். 2026 നീ പ്രതീക്ഷിക്കുന്ന വഴികളല്ല അടഞ്ഞു പോയത്. நீங்கள் எதிர்பார்த்த வழிகள் எல்லாம் அடைந்து போனது. നീ പോലും പ്രതീക്ഷിക്കാത്ത, ஆனால் நீங்களே எதிர்பார்க்காத മറ്റൊരു വഴി ദൈവം ഓപ്പൺ ചെയ്യാൻ പോകുന്നു. வேற ஒரு வழியை தேவன் திறந்து வைக்க போகிறார். പരിശുദ്ധാത്മാവ് ആലോചന അറിയിക്കുന്നു. பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். നീ പ്രതീക്ഷിക്കുന്ന വ്യക്തികൾ, நீங்கள் எதிர்பார்க்கிற நபர்கள் നിന്റെ ഫോൺ കോൾ അറ്റൻഡ് ചെയ്യത്തില്ല. நீங்க போன் பண்ணா உங்க போன் காலையே அட்டெண்ட் பண்ண மாட்டாங்க. നിന്റെ മെസ്സേജിന് റിപ്ലൈ തരത്തില്ല. நீங்க அனுப்பின மெசேஜுக்கு அவங்க ரிப்ளை அனுப்ப மாட்டாங்க. എത്ര നാളുകളായി റിപ്ലൈ തരത്തില്ല. எவ்வளவு நாட்கள் ஆனாலும் உங்களுக்கு ரிப்ளை வராது. നീ ഒന്നിൽ കൂടുതൽ പ്രാവശ്യം ഫോൺ ചെയ്താൽ, நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களுக்கு கால் பண்ணினாலும் അവർ നിന്റെ നമ്പർ ബ്ലോക്ക് ചെയ്തു വെക്കും. ஆமே, ஒரு நபருக்கு நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை நீங்கள் கால் பண்ணா உங்க நம்பரை பார்த்து பிளாக் பண்ணிடுவாங்க. ഇനി വിളിക്കരുതെന്ന് പറയും. இனி கூப்பிடாதீங்கன்னு சொல்லிடுவாங்க. അൺഎക്സ്പെക്ടഡ് കോളുകൾ നിന്നെ തേടി വരാൻ. எதிர்பாராத அழைப்புகள் உங்களை தேடி வரும். അൺഎക്സ്പെക്ടഡ് ഇമെയിലുകൾ വരാൻ പോവുകയാണ്. എതിർപാരാത്ത ഇമെയിലുകൾ ഉങ്ങളെ തേടി വരപ്പോകുന്നത്. ഇമെയിലിൽ, നിന്റെ വെബ്സൈറ്റിൽ, നിന്റെ ഫോൺ കോളിൽ അത്ഭുതങ്ങൾ നടക്കാൻ പോകുന്നു. உங்க இமெயில, வெப்சைட்ல, உங்களுடைய போன் கால்ல கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞാട്ട്, கரங்களை தட்டி சொல்லுவோம். അൺഎക്സ്പെക്ടഡ് ദൈവം ചില കാര്യങ്ങൾ 2026 നിങ്ങൾക്ക് വേണ്ടി ചെയ്യാൻ പോകുന്നുവെന്ന് പരിശുദ്ധാത്മാവ് ഈ രാത്രി പ്രവചിച്ചു പറയുന്നു. எதிர்பாரா விதமாய் 2026 வருஷத்திலே கர்த்தர் எதிர்பாராத விதமாய் உங்களுக்கு சில அற்புதங்களை செய்ய போகிறார் என்று தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொல்லுகிறார். കരങ്ങളെ തട്ടി അന്യഭാഷ പറഞ്ഞ്, கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை சொல்லி, ചില നിമിഷങ്ങൾ അന്യഭാഷ പറഞ്ഞ് ആരാധിച്ച്, சில நிமிஷங்கள் வாயில திறந்து அந்நிய பாஷைகளை சொல்லி ஆராதிங்க. எஸ், நான் எதிர்பார்த்தவர்கள் எங்களை மறந்து போனார்கள். நாங்கள் எதிர்பார்த்தவர்கள் எங்களை கால் அட்டெண்ட் பண்ணல, எங்களுக்கு உதவி செய்யல, மறந்து போனார்கள். ஆனால் நான் எதிர்பார்க்காத நேரத்தில் என் தேவன் எனக்காக அற்புதத்தை செய்வார் என்று நம்புகிறவங்க நல்ல கையை தட்டுங்க. எஸ், நல்ல கையை தட்டு, வாய்களை திறந்து கர்த்தரை துதிங்க. ஜீசஸ். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ഇന്ന് രാത്രി പരിശുദ്ധാത്മാവ് ഇടപെടുന്നു. இந்த இரவிலே பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ചൂടബാല ഹദറബ. അനിത ആരാ? അനിത എന്ന പേരുള്ള ആരാ? அனிதா என்ற பேர் உள்ளவர். முன்னாடி வாங்க, குடும்பத்தோடு வந்திருந்தா குடும்பத்தோடு യേശുവിൻ வாங்க. നാമത്തിൽ. இயேசுவின் நாமத்தில். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. വാങ്ങ. ജബരാജ്, ജബരാജ്. ஜெபராஜ் யாரு? ஜெபராஜ். ஜீசஸ். கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். യേശുവിൻ നാമം. ஹல்லேலூயா. ஜீசஸ் நேம். അവൻ നാമമേ மதுரமதே, அவன் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. യേശു നാമം, இயேசு நாமம்,
യേശുനാമം 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 வாழ்கவே. വാ സിസ്റ്റർ വാ. முன்னாடி வாங்க சிஸ்டர். மேரேஜ் കഴിഞ്ഞിട്ട് എത്ര നാളായി സിസ്റ്റർ? திருமணமாகி எவ்வளவு வருடங்கள் ஆகுது சிஸ்டர்? 10 வருஷம் ஆச்சு. ஹalleluya. ஹalleluya. அமித் ராஜ். அமித் ராஜ். அமிர்தராஜ் எங்க வீட்டுக்காரர் இருக்காங்க. ஹalleluya. ஹalleluya. കുഞ്ഞുങ്ങളില്ല, பிள்ளைகள் இல்ல. ഹalleluya. ஜீசஸ். എത്ര പേർ വിശ്വസിക്കുന്നു? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் ഈ സഹോദരിക്ക് ദൈവം കുഞ്ഞിനെ കൊടുക്കുമെന്ന്? இந்த சகோதரிக்கு தேவன் பிள்ளைகளை கொடுப்பார் என்று? സഭയുടെ പ്രാർത്ഥന ദൈവം കേൾക്കും. ஆமென். சபையின் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். മോളെ ജോസഫ്, மகளே நீங்க வாங்க. ஜீசஸ். നീ വിശ്വസിക്കുന്നു? നീ പ്രാർത്ഥിച്ച ദൈവം അത്ഭുതം ചെയ്യും. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க ஜெபித்தா தேவன் அற்புதத்தை செய்வார் என்று? വയറ്റിൽ കൈ വെക്ക്. வயித்துல கை வைங்க. ആരെങ്കിലും സിസ്റ്ററിന്റെ പുറകെ നിൽക്കേ. யாராவது இந்த சிஸ்டருக்கு பின்னாடி வந்து நில்லுங்க. வாலண்டியர்ஸ். ഞാൻ വിശ്വസിക്കുന്നു. நான் விசுவாசிக்கிறேன். ഇവളെ ഇൻസൾട്ട് ചെയ്തവർ, இவங்களை யாரெல்லாம் ஆமென் வேதனைப்படுத்தினார்களோ, ആരെല്ലാം ഇവളെ വേദനിപ്പിച്ചോ, யாரெல்லாம் இவங்களை வேதனைப்படுத்தினார்களோ അവരുടെ നടുവിൽ அவர்கள் நடுவிலே ഞാൻ അവളെ മാനിക്കാൻ പോവാ. நான் இந்த மகளை கனம் பண்ண போகிறேன். അമിത് രാജിനെയും அமித் ராஜையும் அமித் ராஜையும் അനിതയെയും அனிதாவையும் ഇനി രണ്ടുപേരല്ല, இனி 2 பேர் அல்ல, ഇവർ 4 പേരായി മാറണം. இவர்கள் 4 பேராக மாற போகிறார்கள். ஜீசஸ். പിടിച്ചോ പിടിച്ചോ പിടിച്ചോ. எஸ் பிடிங்க பிடிங்க. இயேசுவின் நாமத்தில் എല്ലാ പിസിഒഡി പ്രോബ്ലങ്ങൾ സൗഖ്യമാവട്ടെ. எல்லா பிசிஓடி பிரச்சனைகள் சுகமாகட்டும். ഡോക്ടർ എന്താണോ നെഗറ്റീവ് പറഞ്ഞത്, டாக்டர் எதை ஆமென் நெகட்டிவா சொன்னார்களோ അതിനെ പോസിറ്റീവ് ആക്കി മാറ്റുന്ന, அதை பாசிட்டிவாக மாற்றக்கூடிய എന്ത് കുറവുകൾ ഈ സഹോദരിക്കുണ്ടോ, என்ன குறைவுகள் இந்த சகோதரிக்கு இருக்கிறதோ അതിന്ന് രാത്രി ദൈവം എടുത്തു മാറ്റാൻ പോവാ. அதை இந்த இரவுல தேவன் எடுத்து மாற்ற போகிறார். ചൈൽഡ് ഡെഡിക്കേഷൻ നടക്കും. இங்கே குழந்தை பிரதிஷ்டைகள் நடக்கும். യേശുവിൻ നാമത്തിൽ. இயேசுவின் I நாமத்தில் declare a decree in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் அறிக்கை செய்து பிரகடனம் നടക്കുന്നു. விடுதலை நடக்கிறது. Yes, 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 yes. പാരമ്പര്യ ബന്ധനങ്ങൾ അഴിഞ്ഞു പോകുന്നു. பாரம்பரிய கட்டுகள் இப்பொழுது அழிந்து போகிறது. Come out devil in the name of ஓ Jesus. சாத்தானே வெளியேறு இயேசுவின் நாமத்தில். வெளியேறு യേശുവിൻ നാമത്തിൽ. இயேசுவின் நாமத்தில். വാഗ്ദത്തം ജനിക്കട്ടെ. வாக்குத்தத்தங்கள் பிறக்கட்டும். ഹല്ലേലൂയ. ஜீசஸ். മോനെ ജബരാജ്. ஜெபராஜ் மகனே. ഹല്ലേലൂയ. ஜீசஸ். നീ ദൈവസന്നിധിയിൽ പ്രാർത്ഥിക്കുക. நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். ഹല്ലേലൂയ. നീ ദൈവസന്നിധിയിൽ നല്ലവണ്ണം പ്രാർത്ഥിക്കണം. நீ தேவ சமூகத்தில் நல்ல முறையில் ஜெபிக்க வேண்டும். സാമുവേലിനോട് ഏലി പറഞ്ഞു, சாமுவேலை பார்த்து ஏலி இப்படி சொன்னார், ഇനി സാമുവേലേ സാമുവേലേ എന്ന് വിളിക്കുമ്പോൾ இனி நீ சாமுவேலே சாமுவேலே என்ற சத்தத்தை கேட்டால் അടിയനിതാ എന്ന് പറയണം. அடியேன் இதோ என்று சொல். ദൈവം നിന്നോട് സംസാരിക്കാൻ ആഗ്രഹിക്കുന്നു. தேவனோடு கூட பேச விரும்புகிறார். നിനക്ക് മിനിസ്ട്രി ഉണ്ട്, உனக்கு ஊழியம் இருக்கிறது. നീ ശുശ്രൂഷയ്ക്ക് വേണ്ടി நீ സമർപ്പിക്കണം. ஊழியத்திற்காக உன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும். നിനക്ക് സ്വന്തമായിട്ട് സ്റ്റുഡിയോ ദൈവം തരും. உனக்காக தேவன் சொந்தமான ஸ்டூடியோவை கொடுப்பார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. വീഡിയോ ക്യാമറകളെ ദൈവം തരും. வீடியோ கேமராக்களை தேவன் கொடுப்பார். നിന്റെ കീഴിൽ അനേകം പേർ വർക്ക് ചെയ്യും. உனக்கு கீழாக அநேகர் வேலை செய்வார்கள். നീ ലോകം അറിയപ്പെടുന്നവനായി நீ മാറും. உலகம் அறியக்கூடிய ஒரு மனிதனாய் மாறுவாய். സിനിമ ഫീൽഡിലല്ല, சினிமா ஃபீல்டில் அல்ல, നീ സഭയ്ക്ക് വേണ്ടിയിട്ട് നമ്പർ 1 ആയി മാറും. நீ சபைக்காக நம்பர் 1 பொசிஷன் வர போகிறாய். എന്നോട് പരിശുദ്ധാത്മാവ് ആലോചന അറിയുക. என்னிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். ഫിലിം ഫീൽഡിലും സീരിയൽ മേഖലയിലും വർക്ക് ചെയ്യുന്ന അനേകം പേരോട്, ஆமென். ஃபிலிம் ஃபீல்டிலும் சீரியல் ஃபீல்டிலும் வேலை செய்கிற அநேகரிடத்தில் സുവിശേഷം പറയുവാൻ சுவிசேஷம் சொல்ல ഞാൻ നിനക്ക് അവസരങ്ങൾ ഒരുക്കും. நான் உனக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துவேன். അങ്ങനെ ഉള്ളവരെ ദൈവസന്നിധിയിൽ കൊണ്ടുവരുവാൻ, அப்படிப்பட்ட நபர்களை தேவ சமூகத்தில் கொண்டு வர ഞാൻ നിന്നെ അഭിഷേകം ചെയ്യും. நான் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறேன். വിലയേറിയ വീഡിയോ ക്യാമറകൾ, விலையேற பெற்ற அதிக மதிப்புள்ள வீடியோ கேமராக்கள் ദൈവം നിനക്ക് തരും. தேவன் உனக்கு கொடுப்பார். സ്റ്റുഡിയോ ദൈവം തരും. ஸ்டூடியோவை தேவன் கொடுப்பார். നിന്റെ അലച്ചിലിനെ ദൈവം മാറ്റും. உன் அலச்சல்களை தேவன் மாற்றுவார். ഇന്ന് രാത്രി இந்த இரவிலே നീ നിന്നെ തന്നെ ദൈവസന്നിധിയിൽ സബ്മിറ്റ് ചെയ്യണം. நீங்கள் உங்களை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். അഭിഷേകത്തിൽ നിന്ന് പുറകെ വലിച്ചു കൊണ്ടുപോകുന്ന ദൈവത്തിന്റെ ഹിതമില്ലാത്ത
എല്ലാ റിലേഷനുകളും ഇന്ന് രാത്രി കട്ടാകട്ടെ. அபிஷேகத்தை விட்டு உங்களை பின்பாக இழுக்கக்கூடிய எல்லா தேவனுக்கு சித்தமில்லாத உறவுகள் துண்டிக்கப்படுவதாக. ആഗ്രഹിക്കുന്ന ലെവലിൽ പ്രാർത്ഥിക്കാൻ പറ്റുന്നില്ല, விரும்புகிறபடி ஜெபிக்க முடியவில்லை, ബൈബിൾ വായിക്കാൻ പറ്റുന്നില്ല, வேதத்தை வாசிக்க முடியல. യേശുവിൻ നാമത്തിൽ இயேசுவின் நாமத்தில் ഇന്ന് രാത്രി മുതൽ இந்த இரவு முதல் മണിക്കൂറോളം പ്രാർത്ഥിക്കുവാനും பல மணி நேரங்கள் ஜெபிக்கத்தக்கதாய் ബൈബിൾ വായിക്കുവാനും வேதத்தை வாசிக்கவும் ഒരു അഭിഷേകത്തെ ஒரு அபிஷேகத்தை ഞാൻ നിന്റെ മേൽ അയക്കുന്നു എന്ന് நான் உன்மேல் அனுப்புகிறேன் என்று സൈന്യങ്ങളുടെ യഹോവ ഈ രാത്രി പ്രവചിച്ചു പറയും. சேனைகளில் கர்த்தர் இந்த இரவிலே தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். ജീസസ് നെയിം. இயேசுவின் நாமத்தில் പോയിരുന്നു. உட்கார்ந்து கொள்ளுங்கள். കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച് கரங்களை உயர்த்தி தேவனை துதிப்போம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നാളത്തെ മീറ്റിംഗിന് ഒത്തിരി പേരെ വിളിച്ചിട്ടുണ്ട്, ഒത്തിരി ചെയറുകൾ കാലിയായിട്ട് കിടക്കും. நாளைய கூட்டத்திற்கு அநேகரை நீங்கள் அழைத்து வர வேண்டும். ஆமென். அநேக நாற்காலிகள் காலியா இருக்குது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നാളെ ഓവർഫ്ലോ ആയിരിക്കണം. நாளைய தினம் ஆமென் ஆத்துமாக்களால் நிரம்பி வழிய வேண்டும். കഴിഞ്ഞ ദിവസം നാഗർകോവിലിൽ ഒരു മീറ്റിംഗ് നടന്നു. கடந்த நாட்களிலே நாகர்கோவில் வைத்து ஒரு கூட்டம் நடந்தது. ഈ ചർച്ചിനകത്ത് വെച്ച മീറ്റിംഗ് നടന്നത്. சர்ச்சுக்குள்ளதான் கூட்டம் நடந்தது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അവരും ആ പാസ്റ്റർ ചിന്തിച്ചു ഗ്രൗണ്ടിൽ മീറ്റിംഗ് വെക്കാം. அந்த பாஸ்டர் உடனே நினைத்தார்கள் மைதானத்துல நம்ம ஒரு கூட்டத்தை கூட்டலாம். ഹല്ലേലൂയ. അന്ന് സൺഡേ നൈറ്റ് ഗ്രൗണ്ടിൽ മീറ്റിംഗ് വെച്ചു. அதனால அவங்க ஞாயிற்றுக்கிழமை மாலையிலே ஒரு மைதானத்தில் அவங்க ஒரு கூட்டத்தை நடத்தினார்கள். പോസ്റ്റർ ഇല്ല, போஸ்டர் கிடையாது, ഫ്ലെക്സ് ഇല്ല, ஃபிளெக்ஸ் இல்ல, ഒന്നുമില്ല. ஒன்றுமே இல்ல. ഞാൻ വിചാരിച്ചു എങ്ങനെ ആള് വരാനാ. நான் கூட நினைச்சேன், ஆண்டவரே எப்படி ஆட்கள் வருவாங்க? ചർച്ചിനകത്തുള്ള കുറച്ച് പേരായിരിക്കും വരുന്നത്. ஆமென். சபையில் உள்ள கொஞ்சம் விசுவாசிகள் வருவார்கள் என்று நினைத்தேன். ഞാൻ നോക്കിയപ്പോ நான் பார்த்தபோது ഗ്രൗണ്ട് ഓവർഫ്ലോ, அந்த மைதானமே ஆத்துமாக்களை கொண்டு நிரம்பி வழிந்தது. ഏകദേശം 1000-ൽ കൂടുതൽ ജനം ഇടിച്ചു കയറി. ஏறக்குறைய 1000க்கும் மேற்பட்ட ஜனங்கள் அங்கே உள்ளே வந்தார்கள். ഇൻസ്റ്റന്റ് ഹീലിംഗുകൾ നടന്നു. உடனடி சுகங்கள் நடந்தது. ഭയങ്കര മിറക്കിൾ ദൈവം അവിടെ അയച്ചു. பயங்கரமான அற்புதங்களை தேவன் அனுப்பினார். അതേ അഭിഷേകം ഇന്ന് രാത്രി ഇവിടെ കണ്ടിന്യൂ ചെയ്യുക. அதே அபிஷேகம் இந்த இரவும் இந்த சபையில் தொடர்ச்சியாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. നാളെ എല്ലാവരെയും കൂട്ടിക്കൊണ്ട് വരണം. நாளை தினத்தில் எல்லோரையும் நீங்கள் அழைத்து வர வேண்டும். നിങ്ങൾ ഒരു ഞായറാഴ്ച ക്രിസ്ത്യാനികളായിട്ട് മാത്രം ഒതുങ്ങരുത്. நீங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி நீங்கள் ஒதுக்கப்பட்டு விடக் கூடாது. നമ്മുടെ മൂക്കിലൂടെ പോകുന്ന ശ്വാസം, நம்முடைய மூக்கில் வழியே ஓடிக்கொண்டிருக்கிற அந்த சுவாசம் ദൈവത്തിന്റെ ദാനമാണ്. தேவனுடைய ஈவு. നമ്മുടെ തലമുടി കൊഴിയാത്തതിന്റെ കാരണമേ, நம்முடைய தலைமுடி கொட்டாமல் இருப்பதற்குரிய காரணமே യേശുവാണ്. இயேசுதான். അതുകൊണ്ട് യേശുവിന് വേണ്ടിയിട്ട് നടത്തുന്ന എന്ത് മീറ്റിംഗ് ഉണ്ടെങ്കിലും அதனால இயேசுவுக்காக அவருடைய பெயரை சொல்லி நடத்துற எந்த கூட்டமா இருந்தாலும் നിങ്ങൾ മിസ് ചെയ്യരുത്. நீங்கள் அதை வராமல் இருந்து விடக் അത് கூடாது. ഭയങ്കര അനുഗ്രഹമാണ്. அது பயங்கர ஆசீர்வாதம். വെറുതെ വന്നിരുന്നാ മതി, ബ്ലെസ്സിംഗ് ആണ്. நீங்க வந்து சும்மா இருந்தாலே அதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதம். വീട്ടിൽ ഇരുന്ന് ഉറങ്ങാതെ ഇവിടുത്തെ കസേരയിൽ ഇരുന്ന് ഉറങ്ങിയാലും ഒരു ബ്ലെസ്സിംഗ് ആണ്. வீட்ல இருந்து தூங்குறதை விட வந்து சபையில் உள்ள நாற்காலியில வந்து தூங்கினா கூட ஆசீர்வாதம் தான். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ദൈവം ഭയങ്കരമായിട്ട് അനുഗ്രഹിക്കും. தேவன் பயங்கரமாக ஆசீர்வதிப்பார். Don't miss any meeting. எந்த ஆராதனைக்கும் நீங்கள் வராமல் இருந்து விட வேண்டாம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പ്രൈസ് ദി ലോർഡ്. ഞാൻ 3 കാര്യങ്ങൾ ഞാൻ പറഞ്ഞു. 3 காரியங்களை நான் சொன்னேன். പിതാവിൽ നിന്ന് ഇറങ്ങിപ്പോയ പയ്യന് അനർത്ഥങ്ങൾ സംഭവിച്ചു. தகப்பனை விட்டு தூரமாய் போன அந்த மகனுக்கு ஆபத்து உண்டானது. ആമേ തകർച്ചകൾ സംഭവിച്ചു. அவன் அழிக்கப்பட்டான், உருகுலைக்கப்பட்டான். ആ വെസൽ ചീത്തയായപ്പോൾ അത് തകർന്നു പോയി. அந்த பாத்திரம் கெட்டு போன போது அது உடைக்கப்பட்டது. റോങ് വേ തിരഞ്ഞെടുത്തപ്പോൾ അവൻ തകർക്കപ്പെട്ടു. தவறான வழியை தெரிந்து கொண்டதினாலே அவனை உருகுலைத்தார்கள். ധൂർത്തുപുത്രന് കൈ കൊടുക്കുവാൻ പിതാവായ ദൈവം ഇറങ്ങി വന്നു. அந்த ഇളയ குமாரன் கெட்ட குமாரனுக்கு கையை கொடுத்து தூக்கி விடும்படியாய் பிதாவாகிய தேவன் இறங்கி வந்தார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ആ തകർന്നു പോയ പാത്രത്തെ വാരിയെടുക്കാൻ കുശവൻ ഇറങ്ങി വന്നു. அந்த கெட்டு போன அழிக்கப்பட்ட அந்த பாத்திரத்தை வாரி அள்ளி எடுக்க அவன் பிதாவாகிய தேவன் இறங்கி வந்தார். குயவன் வந்தான். കുശവൻ ഇറങ്ങി വന്നു. குயவன் இறங்கி வந்தான். ആ കള്ളന്മാരാൽ തകർക്കപ്പെട്ട ആ വഴിയാത്രക്കാരന് വേണ്ടിയിട്ട് നല്ല ശമരിയക്കാരനായി യേശു വന്നു. ஆமென். வழி யாத்திரை சென்றதானே ஆமென் ஹல்லேலூயா. அந்த ஆமென் கல்லர்களால் அழிக்கப்பட்ட அவனுக்காக நல்ல சமாரியன் இறங்கி வந்தார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നല്ല ശമരിയനായി യേശു വന്നു. நல்ல சமாரியனாகிய இயேசு வந்தார். ഈ 3 വ്യക്തികളെയും നമ്മൾ എടുത്തു നോക്കിയാൽ, 3 நபர்களை நாம் எடுத்து பார்த்தால் ഇവർ 3 പേരും ഇരുട്ടിൽ നടന്നവരാണ്. 3 பேர்களும் இருளிலே நடந்தவர்கள் தான். വെളിച്ചത്തിൽ നിന്ന് ഇരുട്ടിലേക്ക് പോയവരാണ്. வெளிச்சத்தை விட்டு இருளை தேடி சென்றவர்கள். ഇന്ന് രാത്രി എത്ര പേര് വിശ്വസിക്കുന്നു? இந்த இரவுல எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഈ 3 പേരും இந்த 3 பேரும் വെളിച്ചത്തിൽ എപ്പോഴാണ് വരാൻ തയ്യാറായത്? வெளிச்சத்துக்கு எப்ப வர ஆயத்தமானார்களோ റീസ്റ്റോറേഷൻ നടന്നു. அங்கே ஒரு புதுப்பித்தல் நடந்தது. ഇന്ന് രാത്രി இந்த இரவிலும்
റീസ്റ്റോറേഷൻ നടക്കും. ஒரு ஆமென் புதுப்பித்தல் நடக்கும். കരങ്ങളെ തട്ടി പറഞ്ഞാട്ടെ மறுபடியும் ஆமென் கைகளை தட்டி ദൈവമേ എന്നെ വന്ന് റീസ്റ്റോറേഷൻ ചെയ്യണമേ. ஆமென் எல்லாரும் சொல்லுவோம் தேவனே என்னை நீர் புதுப்பித்து கட்டி எழுப்புவீராக. This is the type of restoration. இது புதுப்பிக்கப்படுதலின் நேரம். ആഗ്രഹിക്കുന്നവർ എന്നെ മറുപടിയും പണിയണമേ. റീബിൽഡ്. விரும்புகிறவர்கள் எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை மீண்டும் கட்டுவிப்பீராக, மறுபடியும் என்னை கட்டி எழுப்புவீராக. சொல்லுங்க ரீபில்ட். നിന്റെ ബിസിനസിനെ റീബിൽഡ് ചെയ്യാൻ പോവുകയാണ്. என்னுடைய தொழிலை மறுபடியும் கட்டி எழுப்புங்கப்பா. നിന്റെ കുടുംബത്തെ റീബിൽഡ് ചെയ്യാൻ പോവുകയാണ്. குடும்பத்தை மறுபடியும் ரீபில்ட் பண்ணுங்க. നിന്റെ ബിസിനസിനെ റീബിൽഡ് ചെയ്യാൻ പോവുകയാണ്. கர்த்தர் உங்க தொழிலை கட்டி வைக்க போகிறார். നിന്റെ കുടുംബത്തെ റീബിൽഡ് ചെയ്യാൻ പോവുകയാണ്. குடும்பத்தை கர்த்தர் கட்டி எழுப்ப போகிறார். നിന്റെ സഭയെ റീബിൽഡ് ചെയ്യാൻ പോവുകയാണ്. உங்கள் சபையை கர்த்தர் மறுபடியும் கட்டி எழுப்ப போகிறார். എവിടെയാണോ നീ തകർന്നിരിക്കുന്നത്, எங்கே நீங்கள் உடைக்கப்பட்டு இருக்கிறீர்களோ, എവിടെയാണോ നിനക്ക് മുന്നേറാൻ കഴിയാതിരിക്കുന്നത്, எங்கே உங்களால் முன்னேற முடியாமல் இருக்கிறதோ, ദൈവം നിന്നെ പണിയാൻ പോകുന്നു എന്ന് தேவன் உன்னை கட்டி எழுப்ப போகிறார் என்று പരിശുദ്ധാത്മാവ് ഈ രാത്രി പ്രവചിക്കുന്നു. பரிசுத்த ஆவியானவர் இந்த இரவிலே தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். I will build my church. நான் என் சபையை கட்டுவேன். I will build your family. நான் ஒரு குடும்பத்தை கட்டுவேன். I will build your ministry. ஊழியத்தை கட்டுவேன். I will build your business. நான் உடைய தொழிலை கட்டி எழுப்புவேன். I will build your job. உடைய வேலையை கட்டுவேன். I will build your property. உடைய நிலத்தை கட்டி எழுப்புவேன். I will build your district. அவே உன்னுடையதான மாவட்டத்தை கட்டி எழுப்புவேன். ദേശത്തെ ഞാൻ പണിയും. தேசத்தை கட்டி எழுப்புவேன். Hallelujah. ஹalleluya. ரகதுரா பாரபா சாந்தரா ராபாதனமா ஹல்கராபாதனி. நல்ல கையை தட்டி எல்லாரும் வாய்களை திறந்து எஸ் ஆராதிங்க கர்த்தரை. ஆமென் ஆமென். கர்த்தர் என்னை கட்டி எழுப்புவார் என்று சொல்லுங்க. எந்தெந்த இடங்கள் உடைக்கப்பட்டதோ, எங்கெங்க ஆமென் இழப்புகளை சந்தித்தனோ, என் ஆண்டவர் என்னை மறுபடியும் என் குடும்பத்தை, என் தலைமுறையை, என்னுடைய எல்லா காரியத்தையும் என் ஆண்டவர் கட்டி எழுப்புகிறார். என் சபையை கட்டி எழுப்புகிறார். என் ஆரோக்கியத்தை கட்டி எழுப்புகிறார். என்னுடைய ஐஸ்வர்யத்தை, என்னுடைய சுகத்தை, என் சமாதானத்தை. கையை தட்டி நல்ல கையை தட்டி உற்சாகமாக ஆராதிப்போம். Hallelujah. ஹalleluya. കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച് கரங்களை உயர்த்தி தேவனை துதிப்போம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. മനോഹരമായ പാത്രമായി ദൈവം പണിതു. அழகான பாத்திரமாய் தேவன் வணைந்து எடுத்தார். നല്ല ഡിസൈൻ ചെയ്ത്, நல்ல அழகாய் டிசைன் செய்து തീക്കകത്തെടുത്ത് വെച്ചു. அக்னிக்குள்ள எடுத்து வைத்தார். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, തീ அக்னி എന്നും നിനക്ക് തീച്ചൂളയല്ല. என்றைக்கும் உங்களுக்கு அக்னி சூளையின் அனுபவம் அல்ல. ചില മണിക്കൂറുകൾ, சில மணி நேரங்களில், ചില മണിക്കൂറുകൾ മാത്രമാണ് തീച്ചൂള. சில மணி ஆமென் சில மணி நேரங்கள் தான் உங்களுக்கு அந்த அக்னி சூளை. നിനക്കൊരു മിനിസ്ട്രി ഉണ്ട് എങ്കിൽ, உங்களுக்கு ஒரு ஊழியம் இருக்குமானால், നിനക്കൊരു വാക്തത്വം ഉണ്ട് എങ്കിൽ, உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருக்குமானால், ഉറപ്പായിട്ട് നീ ഒരു തീച്ചൂളയിലൂടെ കടന്നു വേണ്ടി വരും. நிச்சயமாகவே நீங்கள் அக்னி சூளையின் வழியை கடக்க நேரிடும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. തീച്ചൂളയിലൂടെ കയറിയിട്ട് ഇറങ്ങിയ വെസലിലാണ് ஆமென் அக்னி சூளையின் வழியாக கடந்து சென்று திரும்பி வந்த பாத்திரத்தை தான் പ്രൈസ് ടാഗ് വിടുന്നത്. அதற்கு மேலதான் மதிப்பு விழுகிறது. പ്രൈസ് ടാഗ്, விலை மதிப்பு, விலை மதிப்பு, பிரைஸ் டாக் விழுகிறது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. തീയിൽ കേറാത്ത ഒരു പാത്രത്തിന് വിലയിടത്തില്ല. அக்னிக்குள்ள வைக்கப்படாத எந்த பாத்திரத்துக்கும் மேலேயும் விலை மதிப்பு போடப்படாது. എപ്പോഴാണോ നീ തീയിൽ നിന്ന് വെളിയിൽ ഇറങ്ങുന്നത്, எப்போது நீங்கள் அக்னியை விட்டு வெளில வருகிறீர்களோ, നിന്റെ മേൽ പ്രൈസ് ടാഗ് വീഴും. உங்க மேல பிரைஸ் டாக் விழும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. നീ ഇപ്പോൾ ഒരു തീച്ചൂളയിലൂടെ കടന്നു പോകുന്നുവെങ്കിൽ, இப்போ நீங்க அக்னி சூளையின் வழியாக கடந்து செல்கிறேன் என்று சொல்வீர்களானா, നീ അതിൽ നിന്ന് പുറത്തു വരുമ്പോൾ, நீங்கள் அதை விட்டு வெளியே வரும்போது നീ വിലയുള്ളവനായി മാറും. நீங்கள் மதிப்பெற்ற விலையேற பெற்ற நபர்களாய் மாறி விடுவீர்கள். വിലയുള്ളവനായി മാറും. விலை உள்ளவர்களாக மாறுவீர்கள். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, വഴിയെ പോകുന്നവർ എന്നെ ചവിട്ടി കുഴയ്ക്കുന്നതിനെ കാട്ടിയും, வழியே போகிறவர்கள் ஆமென் ரோட்ல போறவெல்லாம் என்ன மிதிச்சு வேதனைப்படுத்துவதை காட்டிலும், കുശവൻ എന്നെ ചവിട്ടുന്നത് നല്ലതാ. உயவன் என்னை மிதிப்பது எனக்கு ரொம்ப நல்லது. കുശവൻ എന്നെ ഒന്ന് കുഴയ്ക്കുന്നത് നല്ലതാ. உயவன் என்னை குழைப்பது நல்லது. മറ്റുള്ളവർ നിന്നെ ചവിട്ടി തുപ്പിയിട്ടിട്ട്
പോകത്തേ ഉള്ളൂ. மற்றவர்கள் உங்களை மிதித்து காரி துப்பிவிட்டு தான் போவார்கள். കൂശവൻ അങ്ങനെയല്ല. ஆனா குயவன் அப்படி அல்ல. അവൻ നിന്നെ ചവിട്ടിയിട്ടുണ്ടെങ്കിൽ, அவர் உன்னை மிதித்திருப்பாரே ஆனால், നിന്നെ കുഴച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ, குழைத்திருப்பாரே ஆனால், നിന്നെ മനോഹരമായ ഒരു ഡിസൈൻ ആക്കി മാറ്റും. உன்னை ஒரு அழகான ஒரு டிசைன்ல உன்னை மாற்றி விடுவார். എല്ലാരും പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுங்க. മുമ്പുള്ളതിനേക്കാൾ, அவன் முன்பே இருந்ததை காட்டிலும், പിമ്പിൽ, ஆமென், பின்பு നീ ഏറ്റവും മനോഹരമായി മാറും. மிகவும் அழகாய் மாறி விடுவீர்கள். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച് கரங்களை உயர்த்தி தேவனை துதிப்போம். ഈ മൂന്ന് പേരും ഇരുട്ടിലിരുന്നത് പോലെയാണ് இந்த மூன்று பேர்கள் இருளில் இருந்ததை போலதான் സെബുലൂൻ, നഫ്താലി, ഗലീല ഇരുട്ടിലിരിക്കുന്നത്. സെബുലോൻ, നഫ്തലി, കലിലേയ ഇരുളിலே இருந்தது. സെബുലൂൻ ധൂർത്തുപുത്രനെ പോലെയാണെങ്കിൽ, സെബുലോൻ കെട്ട കുമാരനെ പോലെ என்றால், നഫ്താലി കുശവന്റെ കയ്യിലെ പാത്രം പോലെയായിരുന്നു. ആമേൻ. നഫ്തലി കുയവൻ കയ്യിൽ ഇരുന്ന പാത്രത്തെ போல, ഗലീല റോങ് വഴി തെരഞ്ഞെടുത്ത മനുഷ്യനെ പോലെയായിരുന്നു. கலிலேயா தவறான வழியை தெரிந்து கொண்ட கலிலேயா ஆமேன் போல. മൂന്ന് പേരും ഇരുട്ടിലിരിക്കുകയും നടക്കുകയും ചെയ്തവരാണ്. மூன்று பேரும் இருளிலே இருக்கவும் நடக்கவும் செய்த நபர்கள். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. അങ്ങനെ ഇരിക്കുമ്പോൾ ഇതാ ഒരുവൻ വരുന്നു. இதோ ஒருவன் வருகிறார். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. നല്ല ശമരിയക്കാരനെ പോലെ, நல்ல சமாரியக்காரனை போல, കുശവനെ പോലെ, குயவனை போல, പിതാവിനെ പോലെ, பிதாவை போல. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ഇതാ ഇരുട്ടിലിരിക്കുന്ന ജനം വെളിച്ചത്തെ കാണാൻ വേണ്ടിയിട്ട്, இதோ இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை பார்க்கத்தக்கதாய் യേശു അവരിലേക്ക് ഇറങ്ങി വരികയാണ്. இயேசு அவர்களிடத்தில் இறங்கி வருகிறார். മത്തായിയുടെ സുവിശേഷം 4-ാം അധ്യായം 12 മുതൽ വായിക്കുമ്പോൾ, மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் முதல் 12 முதலாய் வாசிக்கும்போது, 40 രാവും 40 പകലും ഉപവസിച്ചതിന് ശേഷം, 40 இரவும் 40 பகலும் உபவாசித்ததற்கு பின்பு, യേശു ഈ മൂന്ന് ദേശത്തെ തേടി വരികയാണ്. இயேசு இந்த மூன்று தேசத்தையும் தேடி வருகிறார். ഗലീല, നഫ്താലി, സെബുലൂനെ തേടി വരികയാണ്. கலிலேயா, நப்தலி, செபுலோனை தேடி வருகிறார். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. എന്തിനു വേണ്ടിയിട്ടാ യേശു ഇവിടെ വരുന്നേ? எதற்காக இயேசு இங்க வருகிறார்? പ്രവാചകന് വേണ്ടിയിട്ട്, தீர்க்கதரிசிக்காக. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. യെശയ്യാവ് 9-ാം അധ്യായത്തിൽ യെശയ്യാവ് പ്രവചിച്ചു. ஏசாயா 9வது அதிகாரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசனமாய் சொன்னார். ഇരുട്ടിൽ നടക്കുന്ന ഗലീലയും ഇരുട്ടിൽ നടക്കുന്ന സെബുലൂനും ഇരുട്ടിൽ നടക്കുന്ന നഫ്താലിയും വെളിച്ചം കാണും. இருளிலே நடக்கிற செபுலோனும் இருளிலே நடக்கிற நப்தலியும் இருளிலே நடக்கிற கலிலேயாவும் வெளிச்சத்தை பார்க்கும். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ആ പ്രവചനത്തെ നിവർത്തിയാക്കാൻ വേണ്ടി அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை நிறைவேற்றும் வண்ணமாய் ഇതാ ഗലീല, സെബുലൂൻ, നഫ്താലി യേശു വരികയാണ്. இதோ கலிலேயா, செபுலோன், நப்தலி வழியாக இயேசு வருகிறார். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, உங்க பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, പ്രവാചകനെ ഓണർ ചെയ്യണം. தீர்க்க தரிசியை கனம் பண்ண வேண்டும். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. പ്രവാചകനെ കുറ്റം പറയരുത്. தீர்க்க தரிசியை குறை சொல்லக்கூடாது. പ്രവാചകന്മാരെ കുറ്റം പറഞ്ഞാൽ, தீர்க்க தரிசிகளை குறை சொன்னால், കേട്ട ദൂത് നടക്കത്തില്ല. கேட்ட தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறாது. ചിലര് ഓടി നടന്ന് പ്രവചനം കേൾക്കും, ഓടി നടന്ന് പ്രവചനം കേൾക്കും. சிலர்கள் பல இடங்களுக்கு சென்று தீர்க்க தரிசனத்தை கேட்பார்கள். കേട്ട ഉടനെ പറയും, ஆனா கேட்ட உடனே சொல்லுவாங்க, ഇതൊന്നും നടക്കാനൊന്നും പോകുന്നില്ല. இது എங்க நடக்க போகுது, இது நடக்காது. Praise the Lord. ஆமென். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പ്രവാചകന്മാർക്ക് 3-4 ഡയമെൻഷൻ ഉണ്ട്. ഡയമെൻഷൻ. தீர்க்க தரிசிகளுக்கு 3-4 பரிமாணங்கள் இருக்கிறது. വിക്കി വിക്കി പ്രവചിക്കുക, ஆமென். திக்கி திக்கி தீர்க்க தரிசனம் உரைப்பது, അംശമായി പ്രവചിക്കുക, கொஞ்சமாய் தீர்க்க தரிசனம் உரைப்பது, പൂർണ്ണമായി പ്രവചിക്കുക. ஆமென், முழுவதுமாய் தீர்க்க தரிசனம் உரைப்பது. 4-ാമതൊരു ഡയമെൻഷൻ ഉണ്ട്. 4வது ஒரு பரிமாணம் இருக்கிறது. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. അത് നിന്റെ ഫ്യൂച്ചർ, പ്രസന്റ്, പാസ്റ്റ് പ്രവചിക്കുന്നതല്ല. அது உங்களுடைய கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற காரியம் அல்ல. നിന്നെ നോക്കി പ്രവാചകൻ പറയുന്നതിനെ ദൈവം അങ്ങ് ചെയ്യും. உங்களை பார்த்து தீர்க்க தரிசி எந்த வார்த்தையை சொல்லுகிறாரோ அந்த வார்த்தையை தேவனே நிறைவேற்றுவார். ஆமென். ആ ഡയമെൻഷൻ അബ്രഹാം തിരിച്ചറിഞ്ഞു. அந்த பரிமாணத்தை ஆபிரகாம் புரிந்து கொண்டார். Praise the Lord. ஆமென். അതുകൊണ്ട് அதனால പ്രവാചകന് എങ്ങനെ സന്തോഷം വരുമോ അത്രത്തോളം സന്തോഷപ്പെടുത്താൻ ശ്രമിച്ചു. தீர்க்க தரிசியை எப்படியெல்லாம் சந்தோஷிப்பிக்க முடியுமோ அப்படியெல்லாம் இந்த ஆபிரகாம் சந்தோஷிப்பித்தார். അബ്രഹാം ഇങ്ങനെയാണ് പ്ലാൻ ചെയ്തത്. ஆபிரகாம் இப்படி திட்டம் போட்டார்.
ഒരു പ്രവാചകൻ എനിക്ക് നേരെ വാ തുറന്നാൽ, ஒரு தீர்க்கதரிசி எனக்கு எதிராக ஆமென் எனக்காக வாயை திறந்தால் ശാപം വരാൻ പാടില്ല, சாபம் வந்து விடக்கூடாது, നല്ലതേ വരാവൂ. நல்ல வார்த்தைகள் தான் வரணும். അതുകൊണ്ട് அதனால 3 ദൈവദാസന്മാർ വീട്ടിൽ കയറി വരുമ്പോൾ 3 தேவ ஊழியர்கள் தன் வீட்டுக்கு வரும்போது അവനൊരു പ്രവാചകനായിട്ടാ കണ്ടത്. அவன் அவர்களை தீர்க்கதரிசியாகவே பாவித்து கண்டான். അവൻ ഒരു നല്ല കാളക്കുട്ടിയെ എടുത്തു, அவன் நல்ல இளங்கன்றை பிடித்து വെട്ടി, அதை வெட்டி ഏറ്റവും ഫസ്റ്റ് ക്വാളിറ്റി മാവില് அவன் மிகவும் முதல் தரம் உள்ளதான மாவை பிசைந்து പ്രവാചകന്മാരെ പോഷിപ്പിച്ചു. ஆமென் தீர்க்கதரிசிகளை போஷிப்பித்தான். ഇപ്പൊ ഈ പ്രവാചകർ ഡിസ്കസ് ചെയ്യാം. இப்போ இந்த தீர்க்கதரிசிகள் ஒருவரையொருவர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். അബ്രഹാമിന് നമ്മൾ എന്താ ചെയ്യേണ്ടത്? ஆபிரகாமுக்கு நாம என்ன செய்யலாம்? ജാഗോർ കിടപ്പുണ്ട്, ஆமென். ஜாகுவார் இருக்கு, ലംബോർഗിനി ഇരിക്കുന്നു, லாம்போகினி இருக்கு. ബൈബിൾ വായിച്ചിട്ട് എന്റെ അടുത്ത് ഒന്ന് ചോദ്യം ചെയ്യരുത്. பைபிளை வாசிச்சுட்டு அதெல்லாம் எங்க இருக்குன்னு என்கிட்ட வந்து கேள்வி கேட்றாதீங்க. ஆமென். അന്നത്തെ കാലത്ത് அந்த காலகட்டத்துல എന്തൊക്കെ ലക്ഷറി ഐറ്റം ഉണ്ടോ, எது எல்லாம் சொகுசு நிறைந்ததா இருந்ததோ അബ്രഹാമിന് ഉണ്ടായിരുന്നു. அது எல்லாமே ஆபிரகாமுக்கு இருந்தது. ഹല്ലേലൂയ. ஆமென். എവിടെ നിലം വാങ്ങണമെന്ന് ആഗ്രഹിച്ച വാങ്ങിയിരിക്കും. எங்க நிலத்தை வாங்கலாம் அப்படின்னு நினைச்சாருன்னா அந்த நிலத்தை அவர் வாங்கி இருப்பாரு. பாஸ்டர் നീ ആഗ്രഹിക്കുന്ന നിലം നിന്റെ കയ്യിൽ വരും. நீங்க விரும்புகிற நிலம் உங்க கையில வரும். ஆமென். എന്നോട് പരിശുദ്ധാത്മാവ് പറയുന്നു, என்னோட பரிசுத்த ஆவி என்ன சொல்லுகிறார்? വില കുറയ്ക്കാൻ പോണ്ട. அவன் நீங்க போய் விலையை குறைக்க போக வேண்டாம். അവൻ പറയുന്ന വില കൊടുത്ത് വാങ്ങും. அவன் என்ன விலையை சொல்றானோ அந்த விலையை கொடுத்து நீங்க வாங்குவீங்க. எஸ், நல்ல கையை தட்டி கர்த்தரை துதிப்போம். ஹalleluya, ஹalleluya. പറഞ്ഞ മനസ്സിലായോ? உங்களுக்கு புரிந்ததா சொன்னது? പ്രാർത്ഥനയുടെ സ്റ്റെപ്പ് എടുക്കുക. சேபத்தோடு நீங்கள் அடி எடுத்து வையுங்கள். നീ കൂട്ടിയാൽ അതിന്റെ 10 മടങ്ങ് തരാൻ കഴിവുള്ളവൻ എന്റെ കൂടെ ഉണ്ട്. நீங்க கூட்டி பாப்பீங்க அப்படினா அதை காட்டிலும் 10 மடங்கு அதிகமாய் கர்த்தர் உங்களுக்கு தர வல்லவர். 2.5 പറഞ്ഞ സ്ഥാനത്ത് 3.5 പറഞ്ഞിട്ടുണ്ടെങ്കിൽ, ஆமென். 2.5 கோடி சொன்ன இடத்துல 3.5ன்னு சொல்லிருப்பாங்கன்னா 4 കോടി കൊടുത്ത് നമ്മളത് വാങ്ങും. 4 கோடியை கொடுத்தா கூட அந்த நிலத்தை நாம வாங்கி എന്റെ യേശു ജീവിക്കുന്നു, என் இயேசு ஜீவிக்கிறார். ഹല്ലേലൂയ, ஹalleluya. കരം ഉയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച് கரங்களை உயர்த்தி தேவனை துதிங்க. எஸ் ஜீசஸ். ഞാൻ കഴിഞ്ഞ ദിവസങ്ങളിൽ ഒരു ദൈവദാസനായിട്ട് സംസാരിച്ചപ്പോൾ, நான் கடந்த நாட்களில் தேவ ஊழியரிடத்தில் பேசிக் கொண்டிருந்த வேளையில் അദ്ദേഹത്തിന് அவருக்கு ചർച്ചിന്റെ തൊട്ടടുത്ത് ഒരു 3 സെന്റ് വസ്തു കിടപ്പുണ്ട്. சபைக்கு பக்கத்திலே ஒரு 3 சென்ட் நிலம் கிடக்கு. ഹല്ലേലൂയ, ஹalleluya. അത് വാങ്ങിയാൽ ചില കാര്യങ്ങൾ അദ്ദേഹത്തിന് നടക്കും. அந்த நிலத்தை வாங்கினா சபையின் ஊழியத்தை அங்க சில காரியத்தை செய்யலாம். ഹല്ലേലൂയ, ஹalleluya. ஊழியத்தில் வெறி பிடிச்சிருக்கிற ഈ ദൈവദാസൻ, ஊழியத்துக்காக பயங்கர வெறி பிடித்திருக்கிற பக்தி வைராக்கியமா இருக்கிற இந்த பாஸ்டர், റോഡിന്റെ സൈഡിൽ 10 സെന്റ് വസ്തു കിടക്കുന്നു. ஆமே, ரோட்டுக்கு பக்கத்துல 10 சென்ட் வஸ்து நிலம் இருக்குது. ഹല്ലേലൂയ, ஹalleluya. ആ 10 സെന്റ് വസ്തു വിറ്റ കോടിക്കണക്കിന് രൂപ കിട്ടും. அவருக்குரிய அந்த 10 சென்ட் நிலத்தை கொடுத்தா கோடிக்கணக்கான ரூபாய் அவர் கையில கிடைக்கும். ഹല്ലേലൂയ, ஹalleluya. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். അതിനു വേണ്ടിയിട്ട് அதற்காக അദ്ദേഹത്തിന്റെ ചർച്ച് ഉള്ളിൽ കിടക്കുന്ന 3 സെന്റ് വസ്തുവാണ്. ஆமென். இவருக்கு சர்ச்சுக்குள்ள இருக்கக்கூடிய ஆமென் சர்ச்சு காம்பவுண்ட ஒட்டி இருக்கக்கூடிய 3 சென்ட் நிலம், അത് റോഡിൽ നിന്ന് ഔട്ടാണ്. அது ஆமென் அந்த நிலம் ரோட்டுக்கு அப்புறத்துல இருக்கு. ഈ 10 സെന്റിന്റെ ഒരു വാല്യൂ ഇല്ല. ஆமென். இந்த 10 சென்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு வேலையும் இதுக்கு இல்ல. திடீர்னு ചർച്ച് പണിയും വേണം. ஆனா திடீர்னு சபையும் கட்டணும். അതിനെ വിൽക്കാൻ വേണ്ടി കാത്തിരിക്കാൻ ടൈമില്ല. அது விற்குவதற்காக காத்திருக்க நேரமும் இல்ல. ഇദ്ദേഹം അതിന്റെ 3 സെന്റിന്റെ ഓണറിന്റെ അടുത്ത് പോയി പറഞ്ഞു. அவர் அந்த பாஸ்டர் அந்த 3 சென்ட் இருக்கக்கூடிய நிலத்துக்காரரிடத்துல போய் சொன்னார், എനിക്ക് 10 സെന്റ് വസ്തുവുണ്ട്, எனக்கு ஒரு 10 சென்ட் நிலம் இருக்கு, റോഡ് സൈഡിലാണ്, ரோட்டு சைடுல தான் இருக்கு, ഏകദേശം ഇത്ര കോടി രൂപ കിട്ടും, ஏறக்குறைய இது வித்தா இவ்வளவு கோடி கிடைக்கும், ഞാൻ നിനക്ക് അത് എഴുതി തരാൻ പോവാ, இதை நான் உங்களுக்காக எழுதி கொடுக்க போறேன், പകരം அதற்கு பதிலாக നീ എന്റെ ചർച്ചിന്റെ അടുത്ത് കിടക്കുന്ന 3 സെന്റ് തരണം. ஆமென். இந்த சபைக்கு ஒட்டி இருக்கிற அந்த 3 சென்ட் எனக்கு நீங்க கொடுக்கணும்னு சொன்னார். ഹല്ലേലൂയ, ஹalleluya. ഇന്ന് ആ ചർച്ചിനകത്ത് നിറഞ്ഞ് ഓവർഫ്ലോ ആണ്. இன்றைக்கு அந்த சபை முற்றிலும் ஆத்துமாக்களை கொண்டு நிரம்பி வழிகிறது. ഹല്ലേലൂയ, ஹalleluya. അടുത്ത അദ്ദേഹം 1.5 ഏക്കർ വാങ്ങാൻ വേണ്ടി പ്ലാൻ ചെയ്യുന്നു. இப்போ அவர் 1.5 ஏக்கர் வாங்குறதுக்கு திட்டம் போட்டுட்டு இருக்கிறார். ഹല്ലേലൂയ, ஹalleluya. അടുത്ത് വേറൊരു പ്ലാൻ വെച്ചിരിക്കുന്നു. வேற திட்டத்தையும் வச்சிருக்கிறார். ഇപ്പം ചർച്ച് ഇനിയും വിശാലമാക്കാൻ വേണ്ടിയിട്ട്, இனி சபையை இன்னும் விஸ்தாரப்படுத்தும்படியாக ഹല്ലേലൂയ, ஹalleluya. ഒരു വീടും കുറച്ച്
ഒരു 5-6 സെന്റ് വസ്തുവിനകത്ത് ഒരു വീടിരിപ്പുണ്ട്. ஆமே ஒரு வீடும் 5-6 சென்ட் மதிக்கக்கூடிய அந்த நிலத்துக்கு கீழ ஒரு வீடு இருக்கு. അതിനും കിട്ടാൻ വേണ്ടി அது கிடைக்க അദ്ദേഹം എന്നോട് പറയുക, அவர் என்னிடத்தில் சொல்லுகிறார், ഒരു 10-20 സെന്റ് വസ്തു വാങ്ങിയിട്ട് ஒரு 10-20 சென்ட் வஸ்து அந்த நிலத்தை வாங்கி ഇവർക്ക് നല്ലൊരു വീട് ഞാൻ വച്ചു കൊടുത്തിട്ട് இவர்களுக்கு நல்ல ஒரு வீட்டை கட்டி கொடுத்து ഞാൻ ഈ വീട് അങ്ങ് വാങ്ങാൻ പോവാ. நான் இந்த வீட்டை நான் எடுக்க போறேன் அப்படின்னு சொன்னார். ആ വീടാണെങ്കിൽ 10-25 വർഷപ്പഴക്കമുള്ള ഇടിഞ്ഞു പൊളിഞ്ഞൊരു വീട്. அந்த வீடு அதாவது வாங்க வேண்டும் என்று நினைக்கிற பாஸ்டர் நினைக்கிற வீடு 10, 15, 25 வருஷம் பழமையான வீடு. ഹല്ലേലൂയ. அது இடிஞ்சு பல விதத்துல இருக்கு. ഞാൻ കർത്താവിന് വേണ്ടിയിട്ട് ഇറങ്ങിയാൽ, நான் கர்த்தருக்காய் புறப்பட்டால், ശത്രു നിനക്കെതിരെ പറയുന്ന വാല്യൂ നീ മൈൻഡ് ചെയ്യരുത്. சத்துரு உங்களுக்கு விரோதமாக சொல்லப்படுகிற அந்த மதிப்பை நினைத்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നീ പറയുന്ന വില കൊടുക്കാൻ എൻ്റെ ഉണ്ട്. நீ சொல்லுகிற பணத்தை கொடுப்பதற்கு என் கையில காசு இருக்கு. കരം അടിച്ചു പറഞ്ഞാട്ട് கையை தட்டி சொல்லுங்க. പരിശുദ്ധാത്മാവിനോട് പറയുന്നു, பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறார், നീ സഭയ്ക്ക് വേണ്ടി നോക്കിയ നിലം നീ വാങ്ങും. சபைக்காக நீங்கள் பார்த்திருக்கிற நிலத்தை நீங்கள் வாங்குவீர்கள். ഹല്ലേലൂയ. ஆமென். പാസ്റ്റർ, பாஸ்டர், സ്റ്റെപ്പ് എടുക്കുമ്പോൾ நீங்க ஸ்டெப் எடுக்கும்போது അത്ഭുതം നടക്കും. அற்புதங்கள் நடக்கும். നീ സ്റ്റെപ്പ് എടുക്കുമ്പോൾ நீங்கள் ஸ்டெப் எடுக்கும்போது ആ പ്രോപ്പർട്ടിയിൽ അത്ഭുതം നടക്കും. அந்த நிலத்துல அற்புதங்கள் நடக்கும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. എന്നോട് പരിശുദ്ധാത്മാവ് പറയുന്നു, என்னோட பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறார், ട്രെയിനിങ് സെന്ററുകൾ വരും, ட்ரைனிங் சென்டர்ஸ் வரும், അനേകം മിഷണറിമാരെ ഉരുവാക്കും, அநேக மிஷனரிகளை நீங்கள் உருவாக்குவீர்கள், സ്കൂളുകൾ വരും, ஸ்கூல்ஸ் வரும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഓർഫനേജുകൾ, ചിൽഡ്രൻസ് ഹോമുകൾ വരും. ஆமென். ஆர்ஃபனேஜ், ஆமென். சிறுவரில் வரும். ഹല്ലേലൂയ. അനേകം പേർ അവിടെ തങ്ങും. அங்க அநேகர் அங்கே குடியிருப்பார்கள், தங்குவார்கள். അനേകം പേർക്ക് ഫുഡ്, அநேகருக்கு உணவு. വലിയ കാര്യങ്ങൾ ദൈവം ചെയ്യാൻ പോകും. பெரிய காரியங்களை தேவன் செய்ய போகிறார். ഈറോഡ് ഒരു ക്യാമ്പസ് വരുമെങ്കിൽ, ஈரோட்ல ஒரு கேம்பஸ் வரும் என்றால் നിന്റെ കയ്യിൽ ആ താക്കോല് തരാൻ പോകുന്നത്. அது உங்க கையில தான் அதனுடைய சாவி வரப்போகுது. You are the leader. நீங்கள் தான் தலைவர். മോശയെ പോലെ ലീഡർഷിപ്പിന്റെ അതോറിറ്റി, மோசேயை போலவே தலைமைத்துவ அபிஷேகம் பெற்றவர். ആയിരക്കണക്കിന് ജനങ്ങൾ കടന്നു വരുന്ന, ஆமென், 10,000கணக்கான ஜனங்கள் கடந்து வரக்கூடிய ഒരു വലിയൊരു ക്യാമ്പസ്, ஒரு பெரிய கேம்பஸ் പരിശുദ്ധാത്മാവിനെ കാണിക്കുന്നു. ஓ பரிசுத்தாவியானவர் எனக்கு காண்பிக்கிறார். കരങ്ങളെ വീശി തട്ടി ദൈവത്തെ തുതിച്ച്, கரங்களை வேகமாய் தட்டி தேவனை துதிப்போம். receive the power of Holy Spirit. பரிசுத்தாவியின் பலமான வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா.